கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த லென்த்து காலங்களிலே உங்களோடு கூட இந்த 3 நாட்கள் தேவனோடும் நீங்களும் நானும் செலவிட தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் தேவனை துதிக்கிறேன். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வட இந்தியாவிலே 6 மாநிலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 6 மாநிலங்களும் 6 ஆலயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 11 மிஷனரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது 7வது ஆலயமாக பீகார் மாநிலத்திலே ஆலய கட்டுமான பணியை கர்த்தர் துவங்க கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் இந்திய தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலேயும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆலய கட்டுமான பணிக்கு பணம் தேவையா, முழங்கால் தேவையா? சத்தமாக சொல்லுங்க. அண்ணா ஒரு கணக்கு போட்டு சொன்னாங்க, 5 வருஷம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு வருஷத்தில் இந்த திருச்சபையில் எவ்வளவு பணம் செலவிட்டு இருக்கிறோம்? குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேனே, ஒரு மதிப்பு தான், ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க, சரியா? ஒரு வருஷத்துக்கு இந்த 5 லட்சம் செலவழித்து அண்ணன் சொன்ன போல ஒரு ஆத்துமா என்ன செய்யலை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரிசா மாநிலத்தில் முதல் ஆலயத்தை கொடுத்தார் 2010ஆம் ஆண்டு. அண்ணன் சோழமன் நினைவு வந்துச்சு. அந்த ஆலய கட்டுமான பணி ஆரம்பிக்கும் போது கவனிங்க, அங்கே இருக்கிற ஒரு அருமையான மிஷனரி என்ன சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஊரில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? அந்த ஊரில் ஒரு மலை பிரதேசம் ஜம்மு கூட என்கிற பகுதியில் 4 பேர் தான் அந்த ஊரில் அந்த மலையில் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே கொண்டு போய் ஆலயத்தை கட்ட சொல்கிறீங்களே அப்படி என்ன பார்த்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி ஒரு அந்த மொழி தான் பேசுவார், எனக்கு மொழிபெயர்ப்பாளை வச்சு நான் பேசும்போது சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டு ஒரு பாஷை உண்டு, பலாப்பழத்துக்கு சொல்லுங்கள், பலாப்பழம் வெட்டினா என்ன வந்துடும்? ஈக்கள் வந்துடும் இல்லையா? அந்த இனிமையை பார்த்து, அதை போல் எங்கள் ஊரை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பலாப்பழம் இருக்குல்ல, அந்த பலாப்பழத்தை வெட்டினோம்னா எங்கெங்கே இருக்கோ தேனி அந்த ஈக்களெல்லாம் வந்து என்ன செய்யும்? அந்த உட்கார்ந்துடும். அதை போல் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது ஒரு இனிமையானது. அதை நீ தேடி தேடி போய் அறிவிக்க வேண்டாம். நீ ஆண்டுடைய முழங்கால் போட்டு ஒன்று சொல்லு. அந்த ஹிந்தியில் சொல்லுவாங்க ஜேசு மசி அப்படிம்பாங்க. ஜேசு மசி ஜேசு மசின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, போகிறவெல்லாம் வந்துடுவான்னு சொல்லி 4 பேர் அந்த அந்த மலையில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இப்போ ஒரு 4 ஆண்டுகளுக்கு கேட்டேன், மிஸ்டர்கிட்ட கேட்டேன், வா சபையை எவ்வளவா வர்றாங்க, ஒரு ஆலயத்தை கட்டி கொடு, கிருபை கொடுத்தா. ஃபவுண்டேஷன் போடும்போது மட்டும் நான் போயிருந்தேன். அப்போ கேட்ட போது சொன்ன வார்த்தை தூக்கி வாரி போயிட்டது. 467 பேர் இருக்காங்களாம். 4 பேர் இந்த ஊர், நல்லா கவனிக்கணும், 4 கிறிஸ்தவங்க இல்லை, அந்த மலையிலே 4 பேர் தான் இருப்பாங்க. இந்த அப்படி ஏறணும் அப்படி இறங்கணும். அப்போ மிஸ்டர்கிட்ட கேட்டேன், நீ எத்தனை இடத்துல ஓய்வு நாள் நடத்துகிற பரிசுத்தா நடத்துக்க சொல்லும்போது சொன்னார், ஐயா நாங்கள் காலை 2 மணிக்கு நானும் என் மனைவியும் கிளம்பிடுவோம். எத்தனை மணிக்கு சொல்லுங்கள்? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏசணுன்னா மனசுக்குள்ளே ஏசாதீங்க, முடிஞ்ச பிறகு வந்து சந்தோஷம் ஏசிட்டு போங்க, நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளுவேன். சரிதானா? அதனால் அண்ணன் சொன்ன போல் இரவு 10 மணிக்கு புறப்பட்டு போய் தூத்துக்குள்ளே போயிட்டு காலையில் ஆராதனை முடிச்சுட்டு அங்கே எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 1 மணிக்கு கிளம்பி அறிவறிய கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டோம். கர்த்தர் வரும்படி கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் எனக்கும் களைப்பு இருக்கும், ஆனால் தேவ சமூகத்தில் இந்த களைப்பு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த மக்களோடு பேச பேச அந்த மக சொன்ன வார்த்தை எழுதுமாப்பான்னு சொன்னேன். 4 பேர் தான் அந்த ஊரில் இருந்தாங்க. இன்றைக்கி 460 பேர் அந்த ஆலயத்தை தேடி வர முடியும். மிஸ்டர் சொன்னேன், சர்ச்சில் இடம் போதலை, இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? நல்லா கவனிங்க, இன்ன வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. முதல்ல ஆலயத்தை கட்டு போகும்போது சொன்ன வார்த்தை எழுதுமா, அங்குள்ள ஜனங்கள் நிர்வாணமாக தான் இருந்தாங்க. அதையும் சொல்லிடுறேன். நாங்கள் முதல்ல ட்ரைனிங் கொடுத்தது மிஷனரி வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் போட சொல்லி. சேலை கட்ட தெரியாது, இங்கே கவனிங்க, சேலை கட்ட தெரியாது. அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி முதல்ல மிஷனரி கேட்ட வச்சு அன்னைக்கு தான் சொல்கிறாங்க, மிஷனரி சொல்கிறேனே இன்றைக்கி தான் ட்ரெஸ் போட்டே வந்திருக்காங்க சொச்சு ஃபவுண்டேஷன் போடும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுறேன்னா ட்ரெஸ்ஸு இதை விடலாம் எங்கள் பிள்ளைங்க ஜிகு ஜிகுன்னு போட்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பேர். அதனால் ஆலயம் என்பது கர்த்தருடைய வீடு, ஊழியம் என்பது ட்ரிபிள் எஸ். என்னது சொல்லுங்க?
மறக்கலையே. பாருங்க, எத்தனையோ வருஷம் சொல்ல அன்பு பிள்ளை நினைவு வச்சிருக்கிறா. சூப்பு சோப்பு சால்வேஷன். என்னது? சூப்பு சோப்பு சால்வேஷன். சரிதானா? முதல்ல ஒரு மனுஷன் என்ன கொடுக்கணும்? யாராச்சும் புதுசாக முதல்ல உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா, சபை என்பது ஒரு குடும்பம். என்னது? சத்தமாக சொல்லுங்க. குடும்பம். யாரோ வந்தாங்க, அவங்க பாட்டு போனாங்க நினைக்க விடாது. புதுசாக ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், அண்ணே தோத்துறோம், எப்படி இருக்கிறீங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை விசாரிக்க பழகுங்க. அந்த விசாரிப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க தான் என்ன செய்றீங்க? வாங்க 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 வாங்க, ஒரு 25 வாங்க, உட்காருங்க, காப்பியா காப்பியா காப்பியா, டீயா டீயா. இது ரயில்வே ஸ்டேஷன் தோத்து போயிடும். இப்படி தானே? அதை மட்டும் உபசரிக்கிறீங்க இல்லையா? எனக்கு அன்புக்குரிய ஒரு வேளை இங்கே கூப்பிடுறேன், என்ன சொல்லுமா, வீட்டுக்கு போனேன் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி, இதே மாதிரி தான் கத்தர் கேட்பாரு. கத்துடைய ஆலயத்தை தேடி இருந்திருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு வீடு தானே. வந்த நபர்கிட்ட விசாரிக்க பழகுங்க. 1000 வேலை இருக்கும். எல்லாத்துக்கும் 1000 வேலை இல்லாத மனுஷங்க கிடையாது உலகத்தில். ஞாயிற்றுக்கிழமை என்பது கத்தருக்குரிய சமூகத்தில் வரக்கூடிய ஓய்வு நாள். கத்துடைய ஆலயத்துக்கு செபிக்கணும். உங்கள் பக்கத்தில் சேர் எம்டியாக கிடக்க, ஆண்டு இந்த சேரில் ஆளை கொண்டு வர என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கத்து எனக்கு தூத்துக்குள்ளே சாட்சி அஞ்ச பெருமைக்கல்ல 5 ஆலயங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை ஆலயம்? இதெல்லாம் உத்தேசமாக கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 7 வருஷத்தை ஆரம்பிக்கப்பட்ட ஆலயங்கள். ஒரு சர்ச்சு கட்டினோம், நிரம்பு வச்சு, 2வது சர்ச்சு கற்றுக்கு நிரப்பி கொடுத்தார், 3 கட்டினோம், நிரம்பு வச்சு, 4 கட்டு நிரம்பு வச்சு, இப்போ 5வது சர்ச்சு. எவ்வளோ சரௌண்டிங் உள்ள உத்தேசம்? ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள தான், ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. எனக்கு எதுக்கு நான் சொல்கிறேன், தேவ சமூகம் இதுக்கு எல்லாம் என்ன தேவை தெரியுமா? பணம் தேவையே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முழங்கால போடுங்க. எனக்கு அன்புக்கு முழங்கால் படி ஜெபிங்க. அந்த ஆத்தும பாரம் அல்ல, தரிசனம் வரணும். அந்த தரிசனம் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் எல்லைகளை என்ன செய்ய முடியுமா? கத்தர் பெரிதாக்குவார். ஒரு காலத்தில் தெரு ஊழியர் இருந்துச்சு, இப்போ இருக்கா? இல்லை. துண்டு பிரதி டிராக்ஸ் கொடுத்தா இருக்கா? இப்போ இல்லை. எந்த ஊழியம் வெளியே செய்ய முடியலை. ஒலிபெருக்கில் மேலே வச்சு அனௌன்ஸ் பண்ணோம், இப்போ செய்ய முடியல. ஸ்பீக்கரில் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஊழியங்கள் எல்லைகள் குறுகி கொண்டே வருகிறது. அக்கா நீங்கள் சண்டை போட்டு டிராக்ஸ் கொடுக்க நான் சொல்லலை. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் உள்ள பெயர்கள் தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு 1 மாதம் அவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள காப்பாற்றலன்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சரிதானா? ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க தொடுங்க. என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. வேதத்தை 10 குஷ்டரோகிகள் தூரத்தை நின்றுக்கிட்டாங்க. நின்று சொல்றாங்க, ஐயரே எங்களை குணமாக்கும், எனக்கு அந்த வியாதி இருக்குது. கத்த சொன்ன வார்த்தை, நல்ல வசனம் கவனிங்க வார்த்தை, நீங்கள் போய் உங்களை ஆசாரிடத்தில் காண்பியுங்கள். அவ்வளவுதான். அவங்க 10 பேர் புறப்பட்டு போனாங்க. வழியே போகையில் அவங்க குணமடைந்தார்கள். நன்றி சொல்ல ஒருவன் மட்டுமே வந்தான். அவனை பார்த்து இயேசு கேட்டார், மீதி 9 பேர் எங்கே? ஆனால் நல்ல கவனிங்க, 9 பேர் சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நன்றி சொல்ல வந்த ஒருவன், அவன் விசுவாசித்து ரட்சிப்போடு வீட்டுக்கு போனான். வியாதி சுகமாவது பெரிய காரியம் கிடையாது. உங்களுடைய விசுவாசம் எங்களுடைய விசுவாசம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை, வியாதி சுகமாவது, கடன் பிரச்சனை மாறுவது, இதெல்லாம் உங்க விசுவாசம். இது எங்களுக்கு ஊழியக்க சம்பந்தமே கிடையாது. எனக்கு அன்புக்கு தேவன் அந்த ஒருவன் நன்றி சொல்ல வந்தான். அவன் சரீரத்திலும் சுகம் பெற்றான், ஆத்துமாவிலும் சுகம் பெற்று பரலோக பிரஜையா மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அதை போல நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீங்க இருக்கணும். இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குஷ்டரோகி வர்றான். இவன் நன்றி சொல்ல வந்ததில்லை, இன்னொரு இதுக்கெல்லாம் எடுத்த நேரமாய் வந்து இயேசுவின் பக்கத்தில் வந்தான். நல்லா கவனிக்கணும். மற்ற 10 பேர் தூரம் பண்ணாங்க. இவன் ஒருத்த மட்டும் பக்கத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஐயா என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று சொன்னான். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா என்று சொல்லி அவனை தொட்டார். நல்லா கவனிக்கணும். 10 பேரை கத்த தொடலை. ஏன்? எங்க நின்னாங்க? தூரத்தினாங்க, தொடல. பக்கத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஐயா என்று சித்தம் உண்டு சொன்ன பாருங்க. அவனை தொட்டு அந்த நிமிஷமே கத்த சுகம் கொடுத்தார். 10 பேரும் வழியில் போய் சுகம் பெற்றாங்க. பக்கத்து முழங்கால போட்டு அவனை தொட்டார். அந்த நிமிஷமே சுகம் அடைந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சாட்சிக்குரிய வாழ்க்கையா இருக்கணும். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, ஜெபத்தோடு காணப்படுங்கள். அண்ணன் சொன்ன வார்த்தை கேட்கும்போது உள்ளத்தில் உண்மையில் எனக்கு உங்களை குறித்து மிகுந்த மன வருத்தம்.
நான் கூட இன்றைக்கி ஆல்வினை தூத்துக்குடி வந்திருந்தேன் கூட எங்கள் சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணான். அப்போ கூட நான் கேட்டேன், ஏன்பா மீதெல்லாம் வாலிப தம்பிமா தங்கச்சிமாலாம் பாட்டு பாடுவாங்களே, இந்த பிள்ளை எங்கேப்பா போனாங்க? ஏன்னா பணம் வந்துச்சு, வேலை கிடச்சிட்டு வர முடியலை, ஆசீர்வாதம் கூடிச்சு, இதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். என கண்புக்குரிய தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நீ மறந்தாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன்னு சோமனூர் பைபிளில் போட்டிருக்கோ, மறந்து விடுவேன். கவனம், ஃபியூச்சர் டென்ஸ். அதனால கர்த்தர் சமூகத்தில் ஆயத்தப்படுத்துங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, அடுத்த தலைமுறை ஊழியத்தை உருவாக்குங்கள். சரிதானா? இன்னும் அருமையான சகோதரன் பிரதர் தம்பி ஜெகன் எம்டி ஜெகன் வருகிறார். கிறிஸ்து வருகை குறித்து நல்லா அருமையாக பேசக்கூடிய தெய்வ தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். ஆக ஜெபத்தோடு காணப்படுங்கள். முதல்ல போய் நீங்கள் யாரை போய் வாங்கன்னு கூப்பிடாத வேண்டாம், முதல்ல ஜெபிங்க. அவங்க உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அது விசுவாசம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்களும் உங்கள் மற்றவருக்கு அந்த கிருபை கொடுத்தார். என அன்போடு வரவழைத்த அருமையான ஐயாவுடைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மற்றும் சபை மூப்பர்கள் யாரும் நான் பேர் குறிப்பிட மாட்டேன். ஏன்னா நான் பேர் குறிப்பிட்டேன்னா பரலோகத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், குறிப்பிட மாட்டார். அதனாலே நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு தாயின் மக்களை போல இருக்கிறோம். அது ஜெபத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஒரு விசை நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு தகப்பனை, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஏதேன் தோட்டத்தில் உம்முடைய சமூகத்தை நாடி வருவதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலனை இந்த லென்த்து காலங்களில் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வரலப்பா, எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய வேதத்தின் மூலம் கற்றுத்தாரும். மனித சத்தம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கட்டும். கேட்டு நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் நம்ம தேவ சமூகத்திலே 1-1-1 என்பதை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். அப்படித்தானே? என்ன இருக்கா இல்லையா? முதல் நாளிலே ஒரு கல் கோலியாத்தை கொண்டு போட்டது. ஒரு கல் புரட்டப்பட்ட நிமித்தம் செத்து மரித்து போன 4 நாட்கள் லாசரு, நாரிப்போன லாசரு உயிரோடு மீட்கப்பட்டான். ஒரு கல், தலைமாட்ட வைக்கப்பட்ட கல்லை எடுத்து யாக்கோபு தூணாக நிறுத்தினான். அது தேவனுடைய வீடாக மாற்றப்பட்டது என்று சொல்லி ஒரு கல், அஸ்திபாரம் ஒரு கல் மூளைக்கல்லாய் மாறினது. மூளைக்கல் சகரியாவின்படி 4 அதிகாரத்தின்படி தலைக்கல்லாய் மாறினது. அது 1 பேதுரு அதிகாரத்தின்படி அந்த தலைக்கல் ஜீவனுள்ள கல்லை மாற்றப்பட்டு சொல்லி நேற்று முன்தினம் தியானித்தோம். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, நேற்று நம்ம தியானித்த வேதவசனமானது 100-ல் 1, 10-ல் 1, 2-ல் 1, 3ஐயும் இழந்து போனார்கள். 100 ஆடுகளிலே ஒரு ஆடு இழந்து போனான். அவன் கண்டுபிடித்தான், சந்தோஷப்பட்டான். 10 வெள்ளிக்காசிலே ஒரு பெண் 9 வைத்திருந்தாள், 1 தொலைத்து விட்டாள். விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், ஜாக்கிரதையா தேடினாள், கண்டுபிடித்தாள். அயல் வீட்டுக்கார வரவழைத்து சந்தோஷப்பட்டாள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் தகப்பனோடு இருந்தான், ஒருவன் தூரமாய் போனான். அவன் கர்த்தருடைய சமூக மறுபடியும் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான், மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான் என்று சொல்லி 100-ல் 1, 10-ல் 1, 2-ல் 1 என்பதை குறித்து நேற்று இரவு தியானித்தோம். இன்றைக்கும் அதே ஒன்றை குறித்து தியானிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 28:7-8. ஒரு வழியுண்டு, வாசிங்க. அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. போதும், நல்ல கவனிங்க. ஒரு வழி உண்டு, அது வல்லூரின் கண்ணுக்கு தெரியாது, ஒரு பட்சிக்கும் தெரியாது, எந்த துஷ்ட மிருகங்களும் அதில் கால்பட முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி மட்டும்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வழியை குறித்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் பல வழிகள் உண்டு. இப்போ நமக்கு தெரியும், இப்போ கோயம்புத்தூர் இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போனேன்னா, எனக்கு அதிகமாக உங்கள் ஊரை பற்றி தெரியாது, ட்ரெயினை விட்டு இறங்குவேன், கூப்பிட்டு வருவாங்க, முடிப்பேன், அதோட போயிடுவோம், அவ்வளோதான். சரிதானா? ஒரு கணக்கு வச்சுக்கோனேன். இப்போ கோயம்புத்தூர் வந்து மதுரை போனோம். மதுரை போனேன்னா
2-3 ரூட் அண்ணன் தாமஸ் நேரத்து ரூட்டு சொன்னாங்க. பிரதர், குண்டடான்னு ஒரு ஊர் உண்டு, அந்த வழியாக போகலாங்க. தம்பி ஆண்ட்ரூ ஒரு வழியை சொன்னான், அண்ணே இந்த வழியாக போகலான்னு சொன்னான். ஆக மொத்தத்தில் எப்படி சுற்றி போனாலும் முடிவு எங்கே தான் போகுது? முதலிக்கு தான் போகிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கண்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அவர் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி தன்னுடைய சீஷர்களுக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி என்ன செய்கிறார்? சீஷமா சொல்லுகிறார், நீங்கள் உங்க எதிர்க்க கிராமத்துக்கு போங்கள், அங்கே இருவழி சந்தியிலே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும். எந்த சந்தி? இருவழியில. அந்த கழுதை நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க என்று சொன்னார். அப்ப சீஷர்கள் கொஞ்சம் முழிக்கிறாங்க, யார் விட்ட கழுதை அவிழ்த்தா? அப்ப அதுக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அவிழ்க்கும் போது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டவன்னு சொல்லுங்க, இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒன்று சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த கழுதை இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாத கிடைக்கும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. என அன்புக்குரியவர்களே, முதல்ல வழிகளில என்ன செய்யணுமா? நில்லுங்க. நின்று பூர்வ வழி எது என்று கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழியில நடந்து செல்லுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் ரெண்டு வழி உண்டு. ஒன்று புரிந்து கொள்ள, ஒன்று கேட்டுக்கு செல்லும் நரக வழி, இன்னொன்று பரலோகத்தை செல்லக்கூடிய வழி. கேட்டுக்கு செல்லும் வழியோ விசாலமானது, ஒடுக்கம் இல்லை, பாடு இல்லை, உபத்திரம் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனா எப்படினாலும் வாழலாம், அதான் ஒரு வழி. இன்னொரு வழி உண்டு, பரலோகத்தின் வழி. அந்த வழி எப்படி கேட்டீங்கன்னா ஒடுக்கமானது, இடுக்கமானது, பாடு நிறைந்தது, ஆனா முடிவோ நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலகத்தை எல்லாமே சொல்றாங்க மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. நேற்று கூட பார்த்தேன், காரில் போகும்போது தாராபுரம் நினைக்கிறேன், எங்கேயோ ஊரில் போகும்போது பார்த்து திடீர்னு லெஃப்ட் சைடு அப்படி போய்கிட்டு இருக்கேன், பார்க்குற சொர்க்கம் அப்படின்னு போர்டு போட்டுருந்துச்சு. நானும் நினைச்சேன் சொர்க்கன்னு எது ரெஸ்டாரண்ட் இருக்கு போல தெரியுது. அழகா டிஜிட்டல் லைட்டு போட்டு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? போனா பாருங்க, தாராபுரம் பக்கத்துல இங்கே ரூட் பார்க்க ராத்திரி 11 மணி ஆச்சு, பார்த்தா சொர்க்கம்னு போட்டுச்சு. அழகாக லைட் எல்லாம் போட்டு செட்டிங் எல்லாம் இவ்வளோ பெரிய லட்சம் நல்ல போல்டா கோல்டு கலரில் போட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தா போட்டிருக்கு மயான பூமின்னு போட்டிருக்கு. போனால் பாருங்க, நேற்று நான் பார்த்தேன். மேலே பார்த்தா நல்ல அந்த எல்இடி லைட் போட்டு இவ்வளோ ஹைட் இருக்கு. அந்த சொர்க்கங்கிற அழகாக இருக்குது. ஆனால் உண்மையாக நினச்சேன், இந்த இருட்டுக்குள்ளே போய் எவன்டா ரெஸ்டாரண்ட்டை சொர்க்கத்தை கட்டி வச்சு நினச்சிக்கிட்ட போனேன். கீழே பக்கத்தை போனால் ஒரு ஆர்ச்சி போட்டுருந்துச்சு, அரசாங்கம் ஆட்சி. அதில் பார்த்தா அந்த ஊர் பேர் மறந்து போச்சு எனக்கு, கீழே போட்டு மயான பூமின்றுச்சு. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம சொல்கிறோம் மரணத்துக்கு பின்பு நமக்கு பரலோகம் உண்டு இல்லையா? இந்து மக்கள் அருமையான சகோதரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வைகுண்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதே போல் இஸ்லாமிய சகோதரர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு மோட்சம் ஒன்று உண்டு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லா மனுஷனுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதான் தமிழ் இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் கவனிங்க. பையூரில் இருந்தோம், பொய்யூரில் வாழ்கிறோம், இனி மெய்யூருக்கு போக போகிறோம். அர்த்தம் புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கு அதிக ஸ்தோத்திரம். பை கற்ப பையில் இருந்தமா, அது ஒரு ஊரா பையூர். இப்போ வாழ்றது பொய் ஊரா. என்ன ஊரு? அநியாயம் பிடிச்ச உலகம், அருவருப்பு நிறைஞ்ச உலகம், மாய்மரம் நிறைஞ்ச உலகம், எதுக்கு வேணாலும் பொய் சொல்லக்கூடிய பொய்யூரில் வாழ்றோமா. ஆனால் இன்னொரு உலகத்துக்கு போக போகிறோம், அந்த ஊருக்கு என்ன ஊரா? மெய்யூர் என்று சொல்லி வேதம் சொல்லல, உலக மனுஷங்க சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இல்லையா? நானும் 15 வருஷத்துக்கு முன்னால் சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சர்ச்சு சின்ன இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் நான் முதல்ல வரும்போது இந்த இடத்த ஒரு நாள் பேசினேன். அப்போ இதெல்லாம் என்ன செய்யலை போட, கடைசியில் மீட்டிங் மட்டும் நத்தானியல் ஐயா இருந்தாங்க. அப்போ இந்த இடத்த மட்டும் ஒரு கடைசியில் மீட்டிங் மட்டும் பேசிட்டு போனேன். ஒரு மரம் இருந்தது எனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பேசிட்டு போனேன். சொன்ன போல இப்போ என்ன வித்தியாசமாக இருக்கு?
அப்போ எனக்கு ஒரு பையன் இருந்தான், இப்போ கற்று 2 பையன் கொடுத்துருக்கான். இப்போ கையா முடிக்க ஸ்டேஜ் வந்துச்சு தானா. ஆனால் இப்போ நீங்கள் ஷெட்டை போட்டுட்டீங்க. வாழ்க்கையில் வித்தியாசம் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாமே என்ன தெரியுமா? அருமையான ஃபாதர் பெர்க்மான் சைட் சொல்லிருக்காங்க, காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகள் தான் நித்தியம். அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அடுத்த 10 நிமிஷத்தை என்ன நடக்கும்னு தெரியாத வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70. பலத்தின் மிகுதியால் பைபிள் எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு, அப்படிதானே? இப்போ எத்தனை வயசுல வீட்டில் மெடிக்கல் ஸ்டோர் வருது சொல்லுங்க. சொல்லலைங்க, உங்க வார்த்தையின்படி சொல்றேன். 40 வயசு 40 வயசுல மெடிக்கல் ஸ்டோரை வீட்டில் இருக்கு. நிறைய தங்கச்சி மகளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆண்களை விட எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு தெரியாத ரகசியத்தை நிறைய சௌகரியமாக தெரிஞ்சுது. இன்ன டேப்லெட் போட்டால் இது வரும், வேண்டாம் கவனிங்க, இன்ன டேப்லெட் போட்டால் இது வரும், இதை போட்டால் என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு டாக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆகி அவர் நான் படித்தது தப்பா இல்லை இந்த அம்மா அப்பா சொல்கிறது சரியாங்கிற அளவுக்கு அவரை குழப்பி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ளே உண்டோ எல்லாம் சொல்ல கிட்னிங்காங்க சட்னிங்காங்க. யார் கிட்னியை பார்த்தா யார் சட்னியை பார்த்தா? நம்ம பார்க்குற சட்னி தேங்காய் சட்னியை பார்க்குறோம், தக்காளி சட்னியை பார்க்குறோம். நம்ம இல்லாமல் சொல்கிறாங்க ஒட்டுதுங்காங்க, ஓடவுங்காங்க, அது கொழுப்பு ஒட்டுதுங்காங்க, என்ன இல்லாமல் நூதனமாக பேர் வச்சுங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, 40, 60, 80, 100 ஏன் 105 வயசு வரை இருங்க. 105 வயசு வரை இருந்தாலும் வேதத்தை படி சொல்லுகிறேன், வருத்தத்திலும் சஞ்சலத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். கண்புக்கு தேவச்சனமே, அதுக்கு தான் யோபு சொல்லுகிறார், ஒரு வழி உண்டு, ஒரு வல்லூரி கண்ணு கண்டதில்லை, ஒரு பட்சிக்கும் தெரியாது, எந்த மிருகஜீவன கால்களும் எந்த துஷ்ட மிருகங்களும் கால்கள் படவில்லை. அந்த வழி என்ன வழி தெரியுமா? அதை 28ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். யோபு 28:23. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அல்லேலூயா. தேவன் தான் அந்த வழி அறிவார். நல்ல கவனிங்க, ஒரு வழி உண்டு, வல்லூருக்கு தெரியாது. வல்லூர்னா கூரிய கண் பார்வையுடைய ஒரு பறவை. எவ்வளவு உயர்த்த பறந்தாலும் அந்த கூரிய கண் பார்வை இருக்கும், அது அந்த கண்ணுக்கு கூட தெரியாதாம். அது மாத்திரமல்ல, ஒரு பட்சிக்கும் தெரியாது, எந்த துஷ்ட மிருகங்களும் தெரியாது, உலகத்தில் எந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த வழியை யார் மட்டும் அறிவாராம்? தேவன் அந்த வழி அறிவார். அது ஸ்தானம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழி என்ன தெரியுமா? பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யாருக்கு தெரியாத வழி? பறவைக்கு தெரியாத வழி, வல்லூருக்கு தெரியாத வழி, எந்த பட்சிக்கு தெரியாத வழி, மனுஷனுக்கு தெரியாத வழி, உலகத்து ஞானவானுக்கு தெரியாத வழி, உலகத்தை அறிஞ்ச பெரு தெரியாத வழி, தேச தலைவர் தெரியாத வழி. ஆனால் அந்த வழியை தேவன் மட்டும் அறிவார். அது ஸ்தானம் அவருக்கு தெரியும். அந்த வழி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ ஞானவான்கள் எல்லாரும் தோன்றினாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தத்துவத்தை, கருத்துக்களை சொன்னார்கள் இல்லையா? பேரஞ்ச அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். நம்ம கலைஞர் தாத்தா சொன்னார், நான் நீ என்று சொல்லும்போது உதடு கூட ஒட்டாது, நாம் என்று உதடு கூட ஒட்டும் அப்படின்னு அவங்க ஒரு கொள்கையை சொன்னாங்க இல்லையா? இப்படி ஆளாளுக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க மக்களுக்கு எலெக்ஷன் போயிட்டு வருதோ மக்களுக்காக நான் என்னமோ சொன்னாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒன்னே சொல்றாங்க. சுருக்கமாக சொல்ல போனா எல்லாம் ஊர் குட்டையில் ஊர்ன சொல்லுங்க மட்டை தான். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் அவங்க கல்லறையோடு என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒருத்தர் சொன்னார் அந்த பூமியில் வந்து, மகனே நான் தான் வழி, நான் தான் உனக்கு உண்மை, நான் தான் உனக்கு உயிர், நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் ஒரு நாள் ஒருபோது இருள் நடக்கவே மாட்டான் என்று சொல்லி வாக்கு கொடுத்து நான் தான் வழி என்று காண்பித்து அவர் வாழ்ந்து காட்டினவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலக சரித்திரம் மறைக்க முடியாது. இந்த வரலாற்றை படிக்கிறோம். கிமு கிபி, இதுக்கு அர்த்தம் என்ன?
கிறிஸ்தனுக்கு முன், கிறிஸ்தனுக்கு பின்னா? யாருக்கு முன்? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இதை அண்ணாச்சி டொனால்டு ட்ரம்பே நினைச்சாலும் இனிமேல் இதை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. எந்த வரலாற்று நூலாசி எழுதினாலும், அவர் யாரா இருந்தாலும், நம்ம இந்திய நாட்டு ஜனாதிபதி அம்மாவாக இருந்தாலும், இல்லை நம்ம தமிழக முதல்வராக இருந்தாலும், இனி யாரா இருந்தாலும் சரி, அந்த கிபி கிமுவை எந்த மனுஷனால் மாற்ற முடியாது. ஏன் என்று கேட்டால், சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் நமது தகப்பனா இயேசு கிறிஸ்து. அவதான் வழி. தைரியமா சொல்லலாம். இன்னும் சொல்லவா? இந்த உலகத்தை எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். அதோடு சகாப்தம் முடிந்தது. ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த ஒருவன் சொன்னால் அவரும் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. இதை விட மேலான என்னைய சான்று வேணும்? உலகத்தை யாருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் கர்த்தருடைய நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வழி உண்டுப்பா, அது யாருக்கு தெரியாது, ஆனால் அந்த வழி நான் தான், என்னை மட்டும் பின்பற்றி வா. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோட சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன். இன்று இரட்சணிய நாள், இன்று அணுக்கிற காலம் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. இனி காலம் செல்லாது. பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. ஜனங்கள் ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. என்ன பிரியர்? சொல்லுங்க. எதுல ஆடம்பரம்? சொல்லுங்களேன். சொன்னா சிரிப்பீங்க. அப்புறம் அண்ணன் என்னையவே சொல்றாங்கன்னு சொல்லுவீங்க. எங்க சகோதரர் இருக்காங்க, அண்ட் ராஜ்யமான இருக்கட்டும், தாமசனா இருக்கட்டும், ஐயர் வளர்க்கட்டும், இவங்க பேர் தான் தெரியும். சதானா யாரா இருக்கட்டும், இத்தனை பேர் அண்ணன் கிடைய உலகத்துக்கே துணி தைச்சி அனுப்புகிறாங்க. சதானா ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி 10 பேண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக வீட்டில் இருக்காது. 10 ஜாஸ்தி தான். இப்போ அதில் ஜீன்ஸ் ஒன்று வந்துட்டு எவன் கண்டுபிடிச்சானோ தெரியலை. சதானா இந்த வருஷம் துவைச்சி போட்டோம்னா 2027 ஈஸ்டர் வரைக்கும் துவைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் கிழிச்சு போச்சுன்னா அது ஒரு ஃபேஷன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கிழிச்சாங்கன்னா 2 பேர் கிழிச்சிட்டு ட்ரெஸ் போடுவாங்க. ஒன்று கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கான பைத்தியக்காரன், இன்னொருத்த கிழிஞ்ச பேண்ட்டோ சட்டையை போட்டான்னா அவன் பிச்சைக்காரன் அர்த்தம். இப்போ கிழிச்சு போட்டாதான் அது ஃபேஷனாக, அதான் பணக்காரங்க ட்ரெஸ்ஸான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதை மாதிரி சில தம்பிமா தாடி வைக்கிறாங்க. நான் சின்ன பழக்கம்லாம் நாங்கள்லாம் இங்கே வலிக்கோம், நம்ம ஆட்க வலிக்காங்க இப்படி வலிச்சிடுறாங்க. அது இங்கே வலிக்க வேண்டியதை இங்கே வலிச்சிடுறாங்க. எனக்கு அன்பு தாடி யார் வைப்பது? அந்த காலத்தில் பிச்சைக்காரன் வைப்பான், ஷேவ் பண்ண காசு எல்லாம் வைப்பான். சதானா இல்லை வியாதி படுக்க ஹாஸ்பிட்டலில் படுத்து உடம்புல பலகீனத்தோட சிறைக்க கூட நேரம் இல்லை, இல்லை தோலெல்லாம் வலிக்கும் இருப்பான். இப்போ எவனை பார்த்தா எப்படி தான் இருக்கிறான்? ஒன்று கிழிஞ்ச சட்டையை போடுறான். அவன் தான் போடுறான்னா தங்கச்சி மாதிரி போய் அழுத்திப்போம். 2 வருஷம் ஒரு பேண்ட்டு போட்டாங்க தெரியுமா? இந்த ஆட்டுக்கு தோல் உரிக்கிற மாதிரி உரிக்கணும் தெரியுமா? இந்த பேண்ட்டு தன்னால் வராது. அதை என்ன செய்யணும்? ஏம்மா கொஞ்சம் பேண்ட்டை இழுங்க அப்படின்னு சொல்லி இந்த என்ன லெக்கு இன்னா. ஓஹோ, எனக்கு அப்படி லெக்குக்கு உள்ள இன் எனக்கு அப்படி தெரியுது. இப்படி நூதனமான காலத்தை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எனக்கு எல்லாம் மாறுது. பணம் மாறுது, படிப்பு மாறுது, அழகு மாறுது, நாகரிகம் எல்லாம் மாறுது. ஆனால் தாவீது அழகா சொல்றாரு, நீரோ மாறாதவரை இருக்கிறீர், 30 ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு வழி உண்டு, எல்லாம் மாறுப்பா. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். ஆம், எனக்கும் அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த ஒரு வழியை இந்த வேதத்திலே ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் முதலாவதாக 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 14:7. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, பகலும் அல்ல இரவும் அல்ல. தம்பி உன்னை விட மாட்டாங்க. ஒரு நாள் உண்டு, அது எப்படி இல்லையா? சொல்லுங்க வாசிமா. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். போதும். ஒரு நாள் உண்டு, அது பகலும் கிடையாது
இரவும் கிடையாது. ஆனால் சாயங்காலத்தில் என்ன வருமா? வெளிச்சம் உண்டாகும். எனக்கு அன்புக்குரிய அந்த நாள் என்ன? செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம், சுருக்கமா சொல்ற நேரம் இல்லை, 1 அதிகாரம் 14-15 வசனம். ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்தை வெளிச்சம் தோன்றும். அந்த நாள் என்ன? செப்பனியா 1:14. கர்த்தருடைய பெரிய நாள் எப்படி இருக்கா? சமீபமா இருக்கிறது. அது எப்படி வந்துட்டு? இப்போ சமீபம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அது தீவிர, நல்ல கவனிங்க, முதல்ல சமீபம், அடுத்து கிட்ட வந்துச்சு, அடுத்து எப்படிதான் தீவிரமா வருகிறது. கர்த்தருடைய நாள் முதலே பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாள் என்ன தெரியுமா? என் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள். ஹல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு வழி உண்டு, அந்த வழி இயேசுதான். அந்த வழியில நீங்க நடந்தால் அந்த ஒரு நாளை அவரை நீங்கள் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவரை, அவர் வாரும் பிதாவின் ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை வாரும் ஆண்டவரை சொல்லி அழைக்கக்கூடிய கூட்டத்துள்ள பிள்ளைகளை கத்த மாற்றுவார். ஆனால் அந்த நாள் அழிவு நிறைந்த நாள், மப்பும் மந்தாரமான நாள், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த நாள். அந்த நாளிலே பராக்கிரமசாலி போல என்ன செய்வானா? மனம் கசந்து அலறுவான். ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, வால்டர் என்கிற ஒரு மனுஷன், அவன் சொன்னானா, இந்த வேதாகமத்தை உலகத்தில் இல்லாமல் ஆக்கிடு சொல்லி பெரிய பணக்காரன், எங்கெங்க பைபிள் கிடைக்க வாங்கி 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 கிழிச்சு எரிச்சுப்பானான். ஆனால் நடந்த சமயம் தெரியுமா? அவன் சாகும்போது, வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுது அவன் உயிர் விட்டானாம். ஆனால் அவன் எந்த வீட்டில் சொன்னானோ, கர்த்தருடைய வேதாகமம் அவன் வீட்டிலே பிரிண்டிங் செய்யப்பட்டு உலகம் முழுவதையும் அனுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆலயத்தை கட்டுமான பணிக்கு ஒரு கொத்தனார் வந்தார். அவர் பெயர் உமையாள் என்பது. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், நானும் இப்போ ஃப்ரெண்ட்லேயே பேசுவேன். பேசி 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 கடைசியில் சச்சலாம் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடித்த பிறகு எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. நம்ம வீட்டில் வழக்கம் உண்டுல, ஒரு வீடு கட்டி முடித்தா அந்த கொத்தனாருக்கு என்ன கொடுப்போம்? ஒரு துணி, ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அப்போ நான் சொன்னேன், தம்பி உமையாள், நாளைக்கு எத்தனை பிள்ளைங்கப்பா? சார் எனக்கு 3 பிள்ளைங்க. மனைவி என்ன பண்ணுறாங்க? மனைவி வீட்டில் இருக்காங்க. நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கு மனைவியும் கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு. மனைவி பிள்ளை சரி சார் அப்படின்னார். மறுநாள் ட்ரெஸ்ஸை வாங்குவதற்காக வந்தார். சரின்னு சொல்லி அவருக்கு ட்ரெஸ்ஸு, அவர் மனைவிக்கு ட்ரெஸ்ஸு, 3 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, நல்ல விலையுந்த கடமைக்கு ஒரு சும்மா வேட்டி சட்டை இல்லை எடுத்து வச்சு, ஒரு வேதாகமத்தை வச்சு, அதோடு ஒரு 1000 ரூபா வச்சு அவர் உட்கார வச்சு டீ கொடுத்து, நாங்கள் தம்பி உனக்கு ட்ரெஸ்ஸு உனக்கு 3 பிள்ளை வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுத்துட்டு, தம்பி நீ ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிற, இது பைபிள், இதை நீ வாசிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன். வாசிச்சு கொடுத்தோடனே அவங்க மனைவி முகம் அப்படியே கொஞ்சம் சுருங்குச்சு. சேலை வாங்காமல் நல்லா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. முடித்த பிறகு சரி சார் அப்படின்னு 2 ஜபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். அவங்க மனைவி கேட்டாங்க, உங்கள் கேலண்டர் கொடுங்க. நான் கேலண்டர் கொடுத்தேன். அதையும் அதை மன்னிக்கவும், கேலண்டர் நான் அதை சேர்த்து கொடுத்து அனுப்பினேன். வீட்டில் போயிட்டு 2 நாளுக்கு ஃபோன் அடித்தாங்க. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னாங்க. யாருமா? வீட்டில் வேலை கொத்தனாருடைய மனைவி. என்னம்மா சந்தோஷம்? நான் அந்த பைபிள் கொடுக்க ஏமா முகம் மாதிரி சீரியஸாக போச்சு? இல்லை சார், ஒரு காரியம் உண்டு. நான் ஒரு இந்து குடும்பம் தான், ஆனால் என் புருஷனுக்கு தெரியாமல் நான் பைபிள் வாங்கி வச்சு வாசிப்பேன். ஒரு நாள் என் புருஷன் வந்துட்டார், பைபிளை தூக்கி ரோட்டில் எரிஞ்சார். அந்த பைபிள் அப்படியே கந்தகந்தலாக போச்சு, எடுக்கக்கூடாது சொன்னார். அதை சேர்த்து வச்சு நான் ஒழிச்சு வச்சு, நல்லா கவனிங்க, டாய்லெட்டுக்குள்ளே வச்சு நான் வாசிக்கிறேன். அது எங்கேம்மா வச்சுருக்கிற? பீரோக்கு அடியில், உள்ளல்ல, பீரோக்கு உள்ளல்ல, அடியில் கால் இருக்கு இல்லையா, அந்த காலு கீழே போட்டு பழைய துணியை அமைக்க போட்டு உள்ளே வச்சு நான் வாசிக்கிறேன். அதையும் ஒரு கண்டுபிடிச்சு பைபிளை எரிச்சிட்டாரு. எனக்கு மனசு உடைஞ்சு அவர் சொன்னார், இனிமேல் பைபிளை கொண்டு வந்தால் ஒன்றே தீ வச்சு எரிச்சுவன் சொன்னார். சொல்லி 1.5 மாதம் ஆகலை, அவர் கையில் நீங்கள் பைபிள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நான் சிரிச்சேன்னா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவார். அதனால நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். இப்போ அவர் பைபிளை கொண்டு எங்கே வச்சுக்க தெரியுமா? பூஜை அறை இருக்குது, அது பக்கத்தில் கூட எங்கே வச்சுருக்காரு சொல்லுங்க.
நான் சொன்னேன், பிரியம்மா கர்த்தர் என்றே கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் குறிப்பிட்டிருத்து பெரிய மாலை எல்லாம் போட்டு தீவிரம் போவார். அவர் 3 பிள்ளைகள் மாலை போட்டு, 2 பையங்க அவனும் மாலை போட்டுலாம் போவான். இப்போ நடந்த சம்பவம் தெரியுமா? அவரும் அதே பைபிளை தூக்கிக்கிட்டு அல்லேலூயா போட்டு கர்த்தருடைய ஆலயம் போகும்படி கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் ஒருபோது வெறுமையாய் திரும்பாது. என அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு நாள் உண்டு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முதல் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்கதரிசனம் பேசுறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நகையை கழட்டிட்டேன், நான் எல்லாம் செய்றேன், நான் ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்கள் செயல்பாட்டிலே கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? தாவீது சொல்லுகிறார், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, முது கிருபை நிமித்தமும் முது சத்திய நிமித்தமும் நாமத்துக்கு மகிமை வர வேண்டும். கர்த்தருடைய நாள் வருகிறது, பயங்கரமான நாள். பராக்கிரமசாலி போல மனம் கசந்து அலறுவான். மப்ப மந்தாரமான நாள், அழுகையும் பற்கடிப்பு. இந்த நாள் வரும்போது நீங்களும் நானும் எங்கே போவீர்கள்? தென்னிந்த திருச்சபையில் அங்கத்தை பரலோகம் போய்விட முடியுமா? இல்லை. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் மட்டும்தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஜபராஜ் சொல்வதல்ல, அருமையான ஊழியக்கார ஐயா சொல்வதல்ல, திருச்சபை சொல்வதல்ல. இந்த திருச்சபையில் நாங்கள் ஊழியக்காரர்கள் தேவனை சுமக்கிற கழுதைகள். எங்களுக்கு தெரியாது, எங்களால் கூட்ட குறைக்க முடியாது. ஆனால் நாங்கள் சுமக்கிற இயேசுவால் எதையுமே சாதிக்க வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நாள் வருகிறது பிரியமானவர்களே. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இயற்கையெல்லாம் கிறிஸ்துவினுடைய வருகை நாளை குறித்து அது அறிவிக்க ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் ஆடம்பர பிரியராய் இருக்கிறோம், சுகபோக பிரியராய் இருக்கிறோம், தற்பிரியராய் இருக்கிறோம். என்ன பிரியர்? அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன தற்பிரியருக்கு தெரியுமே? தெரியாதமா சொல்ல இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ்னஸ். அதை கொஞ்சம் அந்த நெஸ்ஸை கொஞ்சம் நவுட்டிட்டு செல்ஃபி நினைவு இருக்கா? என்னது? ஒரு காலத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு ஒருத்த ஃபோட்டோ எடுத்தான்னா அவன் யார்? ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லுவான், சார் கொஞ்சம் சரிங்க மா, கொஞ்சம் அவன் பூவை முன்னால் தூக்கி போடுங்க, முடி இப்படி கொஞ்சம் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஃபோட்டோ சிரிங்க சார், சிரிங்க சார்மா. அது கல்யாணத்தை சொல்லலாம் பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி தான் கடைசி சிரிப்பே சிரிப்பான், அதுக்கப்புறம் சிரிக்கவே சொல்லுங்க. அன்றைக்கு இவ்வளோ பேசுகிறோமே, கல்யாணத்தன்னைக்கு எந்த மணப்பெண்ணுக்கு, அது ரோமன் கத்தோலிக்கோ சிஎஸ்சியோ பெந்தியோ, எந்த மணப்பெண்ணு காய்ச்சலும் கருப்பு கலரில் சேலை கொடுத்துறீங்களா? ஊருக்கெல்லாம் சேலை கொடுத்து அனுப்புறீங்க. உங்கள் ஊரில் இங்கிட்டு தறி அங்கிட்டு தறி ஓடுது. மணப்பெண்ணுக்கு என்ன காசு கருப்பில் சேலை கொடுக்குறீங்களா? சோப்பில் கொடுக்கீங்க, பச்சையில் கொடுக்கீங்க, வெள்ளையில் கொடுக்கீங்க. பெந்தைய கோசக்காரன் தான் வெள்ளையில் ஜிகு ஜிகுன்னு அதுவும் கொடுப்பாங்க, சதானா. ஆனால் என்ன காய்ச்சலும் கருப்பு சேலை பெண்களுக்கு கொடுக்க மாட்டோம் மணப்பெண்ணுக்கு. ஏன் காரணம் என்ன? சும்மா சொல்லுங்க. கருப்பு துக்கம், அப்படித்தானே? சரி, உங்கள் வீட்டுக்கார் கல்யாண தண்ணி போட்ட கோட்டு என்ன கலரு? அப்போ ஒரு துக்கம் ஆரம்பிக்குதோ? போட்டா அப்போ கணவருக்கும் இப்போ தான் சிலவருக்கே ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, இது தெரியாமல் போச்சே, நான் மட்டும் சோப்பு சேலை கட்டினே, என் கணவருக்கு சுற்றி சுற்றி பார்த்தேன், அந்த கருப்பு கலரும் டார்க் பஸ்கிரீனும் அது லைட்டு கொஞ்சம் ஆஷ்கெல்லாம் போட்டு, அப்போ கணவருக்கு துக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு தான் ஃபோட்டோக்காரப்ப சொல்லுவான், சார் கொஞ்சம் சரிங்க சார், கொஞ்சம் சரிங்க. ஏன்னா வாழ்க்கையிலே கடைசி சிரிப்பு சொல்லுங்க. எனக்கு அன்புக்குரிய தவற எண்ணிக்கொள்ளக்கூட வேடிக்கை தான். நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க சொல்லி ஒரு மூட பழக்கத்தை செய்யுங்கன்னு சொல்லலை, நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்புக்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய வருகை நாடிலே கர்த்தருடைய பராக்கிரமம் அலறுவானா, அது தீவிரித்து வருகிறது. ஒரு மணவாட்டி தன்னை நகைகளை அலங்கரித்துக் கொள் போல திருச்சபை கர்த்தருக்கு எதிர்கொண்டு அழைக்கப்பட வேண்டுமாம். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில் சொல்றா அதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34 வாசிக்க சீக்கிரம். லூக்கா 17:34. அந்த ராத்திரி ஒரு படுக்கை, 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்த வசனம். 2 பேர் மாவரைப்பாங்க, ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒரு நபர் கைவிடப்படுவார். அடுத்த வசனம். வயலில் இருக்கிற ஒருத்தரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். இதுக்கு 3க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க.
இப்போ உள்ள காலங்களை கொண்டு வர வேண்டாம். பழைய காலங்கள் முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா எப்போ வீட்டில் மாவு அரைப்பாங்க? காலையிலே மத்தியானமா? இப்போ எந்த புண்ணியவட்டி மாவு அரைக்கா? உங்கள் ஊரில் இந்த லக்ஷ்மி கிரைண்டர் ஒன்று உண்டு தெரியுமா? அது ரொம்ப ஃபேமஸ். அது கிடைக்காம ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்னால் புக் பண்ணுவாங்க கடையில் போய், லக்ஷ்மி கிரைண்டர் வேணுங்க அப்படின்னு கடைக்காரன் அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுப்பான். அப்படிப்பட்ட கிரைண்டர் இப்போ ஒரு புண்ணியவாட்டி வீட்லையும் கிரைண்டரே இல்லை. அது மட்டும் கிடையாது, மாவு பாக்கெட். இப்போ மாவு பாக்கெட்டும் 2024ஓட முடிஞ்சுது. இப்போ ஸ்விக்கி ஆர்டர், ஜொமேட்டோ ஆர்டர், இப்போ இன்னொன்று வந்திருக்கு, அது டவுன்லோட் பண்ணிடுறாங்க தங்கச்சிமார்களே. செஃப்னு ஒரு ஆப் வந்திருக்கு, அதை புக் பண்ணிட்டீங்க, செஞ்சிருவீங்களா? உன்னிப்பாக கவனிக்கிறீங்களா? செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு விருந்தால் 10 பேர் வந்துக்கானா கண்டிப்பாக 10 பேருக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது? சமையல் செய்ய முடியாது. அந்த ஆப்பில் போய் புக் பண்ணிங்கன்னா அந்த சமயக்காரரை உங்கள் வீட்டுக்கு வருவார். அதில் நிறையா இது சொன்னால் அந்த வேண்டாம், பாவம் சும்மாவே எங்கள் சகோதர கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அப்போ மாவு அரைக்க அந்த கதை எப்போ தெரியுமா? சாயங்காலம் தான் அரைப்பாங்க, திரிகை சதானா. அப்போ அடுத்து வயலில் எப்போ வேலை பார்ப்பாங்க? காலையில் சதானா. காலையில் வயலில் வேலை பார்ப்பாங்க. இன்னொருத்தங்க மாவு அரைப்பாங்க. அப்போ காலையில் ஒரு ஆள் வேலை பார்க்கு, மாலையில் ஒரு ஆள் வேலை பார்க்கு. இன்னொன்று படுக்கைக்கு எப்போ போவோம்? ராத்திரி, இரவு. தமிழ் தெரியாதோ? நைட். சரி, ஆக மொத்தத்தில் காலை வயல் இருக்கிற ஒருவன் இப்போ இங்க இந்த டைம், அமெரிக்க தேசம் இப்போ என்ன டைம்? இப்போ அட்லீஸ்ட் கணக்கு வச்சுக்கோங்களேன் 8 மணி. இப்போ அங்கே விடிகாலை. இப்போ நம்ம ஊரில் மாவு அரைப்போம். இப்போ அங்கே என்ன இருப்பாங்க? இப்போ அங்கே என்ன இருப்பாங்க? வயல் வேலைக்கு போயிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் கர்த்தருடைய வருகை இந்தியாவுக்கு மட்டும் ஆண்டு வரமாட்டார். எதுக்கும் சேர்த்தா வருவார், ஒரே கத்தா வருவார், ஒரே ராஜாத வரப்போகிறாரு. அப்போ வரணும்னா அவர் வருகை காலையோ மாலையோ சாயங்காலமோ நடுவிரவோ தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வருகை நிச்சயமாக வெளியரங்கமான வருகை காணப்படும். இன்னும் வாசித்தோம் மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தீவெட்டியை கொண்டு போனாங்க, பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனாங்க. இது தெரிந்த ஒரு காரியம் தான். கவனிங்க, ஒரு ரகசியம் இருக்கு. 10 கன்னிகைகள் கிறிஸ்துவ வருகை எதிர்கொண்டு போறாங்க. 5 பேர் தீவெட்டி மட்டும் கொண்டு போறாங்க. உதாரணச்சுக்கோங்களேன், ஒரு சிமினி லைட், மண்ணெண்ணெய் லைட் கொண்டு போறாங்க, அவங்களும் கொண்டு போறாங்க. ஆனா 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் நல்லா கவனிக்கணும். அவங்க கையில் விளக்கு இருக்குது, தீவெட்டி விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரியும் இருக்குது, அது கொளுத்தப்பட்டும் எரிந்து கொண்டு பிரகாசிக்கிறது. புத்தி உள்ள கன்னிகையில விளக்கு இருக்கு, எண்ணெயும் இருக்கு, அது எரிந்து கொண்டு பிரகாசிக்கிறது. ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள் எதுல எண்ணெய் கொண்டு போனாங்க? கூடுதலா பாத்திரத்தில் கொண்டு போனாங்க. நல்லா கவனிக்கணும். 10 பேர் விளக்கு இருந்துச்சு, 10 பேர் விளக்கு எண்ணெய் இருக்கு, 10 பேர் விளக்கு திரி இருக்கு, 10 பேர் விளக்கு எரியுது. எரியாம இல்ல, எரியுது. ஆனா மணவாளர் வருகை தாமதமாயிடுச்சு. அதனால முதல்ல இருந்தவங்க விளக்கு அந்த எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ என்ன இல்லை. ஆனா 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எங்க வச்சாங்க? அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. தூத்துக்குடிக்கு இப்போ ட்ரெயினில் திருநெல்வேலிக்கு வாரீங்க, இப்படி சொன்னால் புரியும். அது அந்த காலத்து பிரசங்கம். இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கணும். செல்ஃபோன் 98 இருக்கும். அடுத்து என்ன செய்வீங்க? செல்ஃபோன் சார்ஜ் போட்டு 98 இருக்கு. இரவு பிரயாணமாக ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி போக போகிறீங்க. சரிதானா? 98 இருக்கு. வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன செய்வீங்க? இன்னும் 2 கூடணும். 3 டிஜிட் வந்தாதான் சில சிரிப்பு வருது. அப்போ ஏதோ சம்திங் ராங். 98 இருக்கு, இன்னும் 2 வரணும். ஏன்? திருநெல்வேலி வரைக்கும் என்ன வேணும்? சார்ஜ் வேணும். இப்போ
5 பேர் போகிறீங்க, 5 பேர் போறீங்க. ஆனால் அந்த 5ல் ஒரே ஒரு நபர் பவர் பேங்க்குன்னு ஒன்று உண்டு. அது எந்த பேங்க்கில் இருக்கோ எனக்கு இந்தியன் பேங்க் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்டேட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கேன், உலக எத்தனையோ பேங்கை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பவர் பேங்க்னு கேள்விப்பட்டது இப்போ ஒரு 10 வருஷமாக தான். ஒரே ஒரு நபர்கிட்ட பவர் பேங்க் இருக்குது. ட்ரெயினில் உட்காந்தாச்சு, சார்ஜ் போட பார்க்குறீங்க, ட்ரெயினில் சார்ஜர் ஒர்க் ஆகலை. இப்போ அந்த 4 பேரும் சார்ஜ் 52 38 வந்துச்சு. யார்கிட்ட போய் கேட்பீங்க? பார்த்தீங்களா, இப்படி பிரசங்கம் பண்ணாதான் புரியுது. இதுக்கு போய் விளக்கு, சிமினி லைட்டு, மண்ணெண்ணெய், தண்ணின்னா புரியுமா? பவர் பேங்க் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. இப்போ பவர் பேங்க் வச்சிருக்க ஆளு தான் புத்தி உள்ள. சொல்லுங்க, இந்த செல்போனோட சார்ஜ் எங்க வரைக்கும் இருக்கும்? மிஞ்சி போனால் மதுரை வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு ட்ரெயின் திருநாள் இறங்கும். எங்கள் மச்சானை கூப்பிடணும், மாமாவை கூப்பிடணும், ஃபோன் இல்லாட்டி அவர் தேடுவார், நான் ரோட்டில் நடுவில் நிற்பேன். அதனால் எனக்கு என்ன போகும்போதே நான் என்ன செய்வேன்? காதில் செவுட்டு மிஷினை மாட்டிக்கிட்டு விடிய 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 தடவிக்கிட்டே தான் போவேன். எப்போ தூக்கம் தெரியாது, திடீர்னு செல்ஃபோனை வெடிச்சாலும் தெரியாது. ஆனால் 3 மணிக்கு போகிற சார்ஜ் இல்லை. அதனால் எனக்கு என்ன வேணும்? இப்போ பவர் பேங்க் கொண்டு போனவங்க புத்தி உள்ளவங்களா? பவர் 100 சார்ஜ் போட்டு 98 100 கொண்டு போனவங்க புத்தி உள்ளவங்களா? பவர் பேங்க் கொண்டு போங்களா? பிரசங்கத்தையே ஆண்டவர் கூட பண்ண மாட்டார். எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, வேதம் சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் புத்தி உள்ள கன்னிகைகள் தங்கள் பாத்திரங்களில் தீவெட்டுக்கு என்ன போதாது, ஒருவேளை மணவாள வருகை தாமதமடைந்தால் அந்த எண்ணெய் தேவைப்பட்டு என்ன கொண்டு போனாங்க? பாத்திரங்களை கொண்டு போனார்கள். மணவாளம் வர தாமதம் அடைந்தது. அதனால வேதம் சாட்சி கொடுக்குது. தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்க நடந்தாலும் பொல்லாப்பு பயப்பட மாட்டேன், தேவரி என்னோடு கொடுக்கும் அது கோலும் தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்பொழுது மட்டுமே ஜீவனுள்ள நாட்களில் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் நீடித்த நெடுநாளாய் கர்த்தருடைய வீட்டில். அப்போ நம்ம என்ன கண்ணியாக இருக்கணும்? எப்பொழுதும் எண்ணெய்ங்கிற ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆம், எனக்கு அன்புக்குரிய என்ன வாசிது? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம், மத்தேயு 24:3. இயேசு ஒலிவ மலையுமே உட்கார்ந்து இருக்கையில் சீடர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? போதும், அதுக்கு வீட்டில் வாசித்து பார்த்தவங்க எடுத்து நேரம் ஆயிரும். நிறைய அடையாளங்களை எண்ணிச்சு கர்த்தர். ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும், அது எருசலேம் தேவாலயம் அல்ல, தன் சரீரம் ஆலயத்துக்கு சொன்னார். அடுத்து சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்த செய்திகளை கேள்விப்படும், ஆனால் முடிவு உடனே வராது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எல்லாம் சொல்லிட்டு 32 ஒன்று சொல்றாரு பாருங்க. அது அதிகம் 32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். போதும். அத்தி மரம் என்பது யாரை குறிக்க தெரியுமா? யூதர்களை குறிக்கிறது. ஒரு காலத்தில் யூதர்களுக்கு சொந்த ஊரு சொந்த நாடுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. யூதர்கள் அன்றைக்கு ஜெர்மன் தேசத்தை ஆட்சி செய்த ஹிட்லர் யூதர்களை வந்து அடிமைப்படுத்தி யூதர்களை கொண்டு போட்டான். 1 அல்ல 2 அல்ல 32 லட்சம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐரோப்பிய தேச சுற்றுலா போயிருக்கும் போது அங்கு பார்க்கும்போது, ஐரோப்பிய தேசத்தை பார்க்கும்போது அவர் சொன்ன, அவர் எழுதிய புத்தகத்தில் இருக்குது, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நூதனமான ஒரு மலையை கண்டேன், நூதனமான சோப்பு கண்டேன். அது என்ன சோப்பு தெரியுமா? யூதர்களுடைய கொழுப்பினால் செய்யப்பட்ட சோப்பு, யூதர்களுடைய தலை மயிர செய்யப்பட்ட பிரஷ் புத்தகம் இருக்குது. யூதர்களுடைய கண்ணாடிகள் மலை போல குமிஞ்சு கிடச்சான். யூதர்களுடைய ஆடைகள் அவ்வளவு கேவலமா இருந்துச்சான். யூதர்களுக்கு சொந்த நாடு சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லும் போது பிலாத்து கை கழுவி ஒப்புக் கொடுக்கிறான். அங்கிருந்த யூதர்கள் கூச்சலிட்டு சொன்ன வார்த்தை, பிரதான ஆசாரியன் உள்பட, இந்த இரத்தப்பழி உங்க மேல அல்ல, எங்கள் மீதும் எங்க பிள்ளைகள் மேல் சுமரட்டும் என்று சொல்லி இரத்தப்பழியை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் சண்டை நடக்குன்னா அது காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பச்சிலம் உயிர்கள் பறி கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்கு முந்தி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சகரியா புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லி முடிச்சுறேன். கர்த்தருடைய வருகை நாளுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ மலை ரெண்டாக பிளக்குமா. ஒலிவ மலையில் இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? யூதர்களுடைய கல்லறை தான் ஒலிவ மலையில் இருக்குது, வேற ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது, 7 ஆர்ச்சஸ் ஹோட்டல். அந்த ஒலிவ மலையில் அந்த ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த ஹோட்டல் கட்டுவதற்கு அரசாங்கம் இன்னைக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அந்த மலை ரெண்டாக பிளந்து கொண்டிருக்கிறது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இதெல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு அடையாளம். அத்தி மரம் துளிர்விடும் போது அது இளங்களை துளிர்விடும். அப்பொழுது வசந்த காலம் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது எதுக்கு அடையாளம் என்று சொல்லி கேட்டால், எனக்கு அன்புக்குரிய அத்தி மரம் யூதர்களை குறிக்கிறது. இப்போ யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நேற்று கூட சொன்னேன், யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த ஆலயம் இன்ன வரைக்கும் என்ன செய்யாது கிடையாது. அதனால தான் ஒரு ஆலயத்தை கட்டும்படி பழைய ஏற்பாட்டு அதை நிறையா சகோதரர் ஜெகன் நீங்கள் கேட்கலாம், உரிமையோடு பேசுவார். ஒரு சிவப்பு கடாரியை பலி செலுத்தணும், அது ஆயத்தப்பட, அதில் பழுதில்லாத இருக்கணும். அந்த பலியிடணும் பழைய முறைமையின்படி. அதுக்கு பின்பு எருசலேம் கட்டப்பட வேண்டும் சொல்லி இன்றைக்கு எருசலேமுக்கு சிட்டிக்குள்ள சர்ச் ஸ்ட்ரீட் என்று சொல்லி ஒரு சைன் போர்டு வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஆலயத்தை கட்ட போறாங்க. அதுக்குள்ள யுத்தம் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. யூதர்கள் ஒன்று சேர்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வருகை நாளுக்கு முந்தி ஒரு அடையாளம், 2000 ஆண்டுகள் சொல்லப்பட்ட அடையாளம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார், அது ஒரு நாள் உண்டு, அது இரவும் அல்ல பகலும் அல்ல, அது மப்பும் மந்தாரமான நாள், அழுகையும் பற்கடிப்பினது நாள். அந்த ஒரு நாள் கர்த்தருடைய வருகை நாள். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் என்ன உண்டு? யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோபு 9:22. ஒரு காரியம் உண்டு, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். போதும். ஒரு காரியம் உண்டு, அவர் சன்மார்க்கனை துன்மார்க்க என்ன செய்யறாரா? அழிக்கிறார். நிறைய பேர் நினைப்பாங்க யோபுவின் புஸ்தகம் என்று ஒரு குடும்ப தலைவன் புஸ்தகம். இல்லைங்க, யோபுவின் புஸ்தகம் என்ன புஸ்தகம் தெரியுமா? கிறிஸ்துவின் வருகை குறித்து அறிவிக்கக்கூடிய புத்தகம். வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 32 வசனம். யோபு 36:32. மின்னலை ஆண்டவர் கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். எதுக்கு கட்டளையிடுகிறார்? ஒரு மின்னல் எப்படி மின்னனு சொல்லி அவர் கட்டளையிடுகிறாராம். இன்னும் உள்ள போய் சொல்ல, காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து அனுப்பி வைக்கிறார். அடுத்த வருஷம் வாசிமா கடைசி வசனம். அதனால் கர்த்தர் செய்ய நினைக்கிறதை, மந்தாரம் எழும்ப போகிறதை ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். நல்ல கவனிங்க. மந்தாரம் எழும்புகிறதை, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நடக்க போகிறதை, கர்த்தருடைய வருகை இருக்க போதை ஆடு மாடுகள் அறியப்படுத்துமா. அப்ப எதுக்கு தெரியும்? அப்படி பைபிள் இருக்காயா? உங்களுக்கு தெரியும் இல்ல? சுனாமி வந்துச்சு, இலங்கை தேசத்தை பெரும் அழிவு. அவங்க சொன்னாங்க, சுனாமி வர்றதுக்கு முன்பாக காடுகள், இந்த மிருகஜீவன்கள் எல்லாம் என்ன செஞ்சுதான் கீழே யாராவது மலைகளுக்கு மேலே ஓடிப்பாச்சா, ஒரு மிருகஜீவனு கூட சாகலை. மந்தாரம் எழும்போது எது அறிந்துமா? ஆடு மாடு அறிந்து கொள்ளும். இன்னும் வாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனை முன்னணி அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல். என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா, மாட்டுக்கு 5 அறிவா, மனுஷனுக்கு 5 அறிவா? மாட்டுக்கு 5 அறிவா? ஏசாயா சொல்றாரு, மாடுக்கு தன் எஜமான் தெரியும், இஸ்ரவேலுக்கு எஜமான் யாருன்னு சொல்லுங்க. தெரியல. வசனம் இருக்கு, எடுத்த பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அன்புக்கு வேலை விதம் சொல்லுகிறது, வேலைக்கார கண்கள் எஜமானை நோக்கிருமா போல, வேலைக்காரி கண்கள் கைகள் எஜமாட்டி நோக்கிருமா போல, எங்கள் தேவனை கர்த்தர் எங்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே. அப்போ மாட்டுக்கு என்ன தெரியுது? எஜமான் தெரியுது. கிராமத்தில் மாத இப்போதான் விதவிதமான வாகனங்கள், ஆனால் சிறு விளக்க மாட்டு வண்டி உண்டு. கிராமத்தில் வாழைத்தாறு, வாழை இலை இதெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த மாட்டு வண்டியில் ஃபுல் லோடு வச்சோம் 2 மாடு. கரெக்டாக அந்த மாடு அந்த கிராமத்தை எங்கள் ஒரு பக்கம் கூட்டாம்பளி, சபத்தியாபுரம், சாயர்புரம் உண்டு. சரிதானா? உத்தேசம் ஒரு 25 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வாகனம் கிடையாது.
வாழைத்தோப்புலேருந்து தூத்துக்குடி மார்க்கெட்டு கொண்டு வரணும். என்ன சொல்ல தெரியுமா? இல்லை ஏற்றி அந்த மாட்டு வண்டி கீழே அரிக்கன் லைட்டு தெரியுமா? தெரியுமா? நீ வேணால் சந்தேகத்தை கேட்டு பாருங்க. வீட்டில் போய் தங்கச்சி தெரியுமா, கூகுளில் சர்ச் பண்ணுங்க, சென்ட் ராபர்ட்சன் அப்படின்னு மிஷனரி பேரை போடுங்க. அவர் கோயம்புத்தூர் எங்கே ஊழியம் செஞ்சார், எதில் ஊழியம் படத்தோடு இருக்குது. ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், முன்னால் ஒரு கூடை வச்சுருப்பார், அந்த சைக்கிளை அறிக்கையை எடுத்து தொங்க விட்டுருப்பார். பார்த்துக்கோங்க. சத்தானா? சத்த வர மாட்டுக்கு. அந்த அரிக்கன் லைட்டை மாட்டு வண்டி கீழே தொங்கும். இந்த மாட்டு வண்டிக்காரர் பாருங்க, லோடு ஏற்றி முடித்த பிறகு தைன்னு பத்திட்டு விட்டுட்டு துணியை போட்டு தலைவலையே போத்திக்கிட்டு மாட்டு வண்டி தூங்கிடுவார். இந்த மாடு 25 கிலோமீட்டரு சலக்கு சலக்கு சலக்குன்னு எல்லாம் எடுத்து வந்து தண்ணியை கிடக்கும். லாரி வரும், பஸ் வரும், கடந்து கரெக்டாக மார்க்கெட்டில் வந்து வெளிச்சு நின்ன பிறகு தான் அந்த மாட்டு ஓனரு வண்டிக்காரரு கண்களை முழிப்பார். இப்போ அதே 25 கிலோமீட்டருக்கு உங்களை கொண்டு காட்டில் விட்டுட்டு ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்தா என்ன செய்வீங்க? முதல்ல டார்ச்சை ஆன் பண்ணுவீர்கள், ரெண்டாவது ஜிபிஎஸ் லொக்கேஷன் போடுவீர்கள். இதை வச்சா தான் நமக்கு வருது. இப்போ மாட்டுக்கு 5 அறிவா, மனுஷனுக்கு 6 5 பிரசங்கத்தை எப்படிலாம் மாற்ற வேண்டியிருக்கு. செல்ஃபோனை வச்சே பிரசங்கம் இருக்கு. மாடு தன் எஜமான் அறியும், கழுதை தன் ஆண்டுடைய முன்னணினா தீவன தொட்டி அறியும். இஸ்ரவேலுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, கர்த்தருடைய வருகை நாள், அந்த நாளில் வேதம் சொல்லுகிறது பராக்கஸ் மனக்க சல்வான். அதுக்கு என்ன சொல்லுகிறது? அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள். அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். நான் சிறு வயதாக்கும் போது ஒரு திருடன் ரொம்ப திருடிட்டானா. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்கான். தற்செயலா அந்த ஹோட்டலுக்கு 2 போலீஸ்காரங்க அவங்களும் சாப்பிட வந்தாங்களாம். இந்த திருடனுக்கு போலீஸ்காரனை பார்த்து என்ன நினச்சிருப்பான் சொல்லுங்க? திருடி இருக்கான், மடியில் திருடு பொருள் இருக்குது, பசிச்சுட்டு சாப்பிட சாப்பிட்ருக்கான், பாதி சாப்பிட்ருக்கான். 2 போலீஸ்காரன் வந்து கதை தான் நடந்துச்சோ நடக்க எனக்கு தெரியும், எல்லாம் சொல்லக்கூடாது. 2 காவல்துறை அவங்க பசி சாப்பிட வந்திருக்காங்க. இந்த திருடனுக்கு சோறு உள்ளே இறங்கும். என்ன செஞ்சானா, அப்படி இலைய மூணானா, படபடப்புன்னு காசை கொடுத்துட்டு மீதி காசை வாங்க வேகமாக ஓடுனானா. உடனே காசு வேண்டாம் வேண்டாம். போலீஸ்க்கு வேண்டாம். திரும்பி பார்த்தாரான். அவன் திருடன் ஏற்கனவே தெரியுமா, பிடிச்சு கொண்டு போயிட்டாரான். அதே ஹோட்டலில் நீங்கள் நானும் சாப்பிட போயிருக்கோம். 2 போலீஸோ டிஎஸ்பி பட்டாளமோ சூப்பரண்டா போலீஸோ வராரு. நம்ம பயப்படுவோமா? ஏன் பயப்பட மாட்டீங்க? அதை போல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரும்போது வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 48 சங்கீதம் 11 சங்கீதம் 48:11. உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. யார் களி கூறுவா சொல்லுங்க? கர்த்தர் சன்மார்க் யோபுல சொல்லப்பட்டிருக்குது, சன்மார்க்கனை துன்மார்க்கனுக்கு அதை அழிக்கிறாராம். யாரை அழிக்கிறார்? துன்மார்க்கன் அழிக்கிறார். யார் சன்மார்க்கனையே அழிக்கணும்? சன்மார்க்கனை யாரு? அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கினோம், காலை வந்துச்சு வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம். சன்மார்க்க ஜீவியா, தப்பு பண்ண துரோகம் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்யப்படலை? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கலை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தாவில பிறக்காவிட்டு தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இருக்கிற வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அன்னை பிரசவமான வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அன்புக்கு ஒரு தேவச்சனமே, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏனென்றால் கனி கொடுத்த மரமல்ல வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் மரங்கள் வேறு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, நியாய தீர்ப்பு நாளில் எல்லாருக்கும் ஒரு பயம் வருமா? ஆனால் யூதா குமாரத்திகள் என்ன செய்வாங்களாம்? களி கூறுவார்கள். சரி, அடுத்த ஒரு காரியம், நியாய தீர்ப்புக்கு சாட்சி வேணும் இல்லையா? சாட்சி வேணும் வேண்டாமா? பழைய ஏற்பாடு 2 சாட்சி போதாது, 3 சாட்சி வேணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கற்று கொடுத்துருக்கார். சாட்சி வேணும் இல்லை? சாட்சி யாரை கூப்பிடுவார்? இன்னொரு காரியம், சில சொல்லுவாங்க, வீட்டில் போய் இன்னைக்கு போய் பிள்ளைகளை பார்த்து அம்மாமார் சொல்லணும், மகனை பார்த்து, மகனே நீ யாரை முன்மாதிரியை ரோல் மாடல் முன்மாதிரியை வைக்கக்கூடாது, அப்பாவை போலவே உன் வாழ்க்கை இருக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைகிட்ட போய், இங்கே இல்லை வீட்டில் போய், இந்த பார்
அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா மாதிரியே நீ வாழ்க்கை வாழணும், உனக்கு முன்மாதிரி அப்பா தான் அப்படின்னு எத்தனை தங்கச்சிமா சொல்லுவீங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுதும். அப்போ உங்கள் புருஷன் மேலே உங்களுக்கு என்ன இல்லை? குடும்பத்தை குழப்பம் வந்துருமோ? சரி, அதே மாதிரி சகோதரர்கள் உங்கள் பெண் பிள்ளையை பார்த்து, இந்த பாரு, யாரும் ஏதோ ஒரு மாதிரி வைக்காத, அம்மாவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு எத்தனை அண்ணன்மார்கள் சொல்லுவீங்க, தம்பி மாதிரி சொல்லுவீங்க? நல்லா இருப்பேன், என் பொண்டாட்டி மாதிரி வேண்டவே வேண்டாம். இது உலக நடப்பு, வேடிக்கை சொல்கிறேன். அப்போ தப்பாக நினைக்காதீங்க, நமக்குள்ள என்ன ஜீவியம் இல்லை? சும்மா சொல்லுங்க, எவனையோ பார்த்து சாட்சி சொல்கிறோம் இல்லையா? எனக்கு அன்புக்குள்ள யாரை நம்ம சாட்சியா வைக்கணும்? கர்த்தரை சாட்சியா வைங்க. ஒரு பக்தன் பாடுகிறார், உம்மை போல நான் மாறணுமே ஏசையா. எனக்கு அன்புக்கு வேதம் சாட்சி வாழ்க்கையில் சாட்சி வேணும். வேதம் சொல்லு, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். எருசலேம் கர்த்தருடைய ஆலயம், யூதேயா விசுவாச குடும்பம், சமாரியா புறஜாதி, பூமியின் கடைசி பரியந்தம் கர்த்தருடைய வருகை இருக்க மட்டும் சந்ததி சந்ததியா நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சிகள். பேதுரு சொன்னார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோந்து எழுப்பினார், அதுக்கு நாங்களே சாட்சிகள். சாட்சியா இருக்கிறீங்களா? ஆனா நியாயத்தீர்ப்பு எதுக்கு சொல்றேன்னா, புருஷன் பண்ணின தப்புக்கு மனைவியை கூப்பிட மாட்டார், மனைவி பண்ண தப்புக்கு புருஷனை கூப்பிட மாட்டார். நமக்குள்ள சென்டிமெண்ட் உள்ள பார்த்தீங்களா? எனக்கு பைபிள்லையே சூப்பர் கணவன் மனைவின்னு யார் சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள போல வாழணும். யாரு? அனனியா சப்பீராள் சொன்னது சொன்னாங்க, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி புருஷன் மண்டாட்டி சொன்னாங்க. இனிமேல் வாழ்த்தன்னா, கல்யாணம் வாழ்த்தன்னா, கத்தாவே இந்த மணமக்கள் அனனியா சப்பீராளை போல வாழ்த்தும், அப்படிதான் வாழ்த்த வேண்டியிருக்கு. பொய்யில கூட பொருத்தமா சொல்றான். எனக்கு அன்புக்குரியவர்களே, நிலைமை பரிதாபம். இப்படிலாம் கணவன் மனைவி கூப்பிட மாட்டாராம். சங்கீதக்காரன் தாவீது அன்னை எழுதி வச்சா, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 4 பாருங்கள். யார் சாட்சி கொடுப்பா? சங்கீதம் 54. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, நல்ல கவனி, புறஜாதிகள் அல்ல, எந்த ஜனத்தை சொல்லுங்க? முதல்ல இந்த கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த பிரிவினைகள் மாறணும். என்ன மாறணும்? நாங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள், நாங்க போகிற பாதை சரி, அசிஸ்ட மரியாதையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, பாவி எங்க கிருபையாக, அதல்ல. சில சிஎஸ்ஐ மக்கள் இருக்காங்க, ஐயோ டென்ஷன், நாங்க சிஎஸ்ஐ கரெக்டா பெர்ஃபெக்ட்டா போறோம். இல்ல. பெண்டிகா ஜனங்கள் நாங்க தான் பெர்ஃபெக்ட்டா போறோம். இல்ல. சிபிஎம் சபை நாங்க தான் பெர்ஃபெக்ட்டா போறோம். அதுவும் இல்ல. அப்ப யார் யார் பறந்து போவா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான். அல்லேலூயா. பரலோக சபை கிடையாதுங்க. பாட்டு பாடினீங்க, நீங்க பாடினீங்க, பலவிதமான கொள்கை இல்லை. நானா பாட்டை பாட சொன்ன, அவங்களா பாடினாங்க. நினைச்சேன், அப்ப ஆவியானவர் ஒருவரே, பலவித கொள்கை இல்லை, மார்க்க பேதகம் இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, அரசியல் தலைவர் இல்லை, யாருமே இல்லை, சந்திரன் கிடையாது, சூரியன், எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து அன்புக்குரியவர்களே, நீங்கள் மார்க்க எத்தனை பிரிவுகள். அருமையான கிறிஸ்துவுக்குள் வைராக் ஊழி செய்த மெத்தடிஸ்ட் திருச்சபையின் நிறுவனர் வில்லியம் அவர்கள், அவர் ஒரு நாள் அவர் சபையை குறித்து வைராக்கியம் உண்டாம். அடிக்கடி சொல்வாராம், மெத்தடிஸ்ட் திருச்சபை என்பது மதுரையில் ஒன்று நம்ம இருக்குது, சென்னையில் வெப்பேரில் இருக்குது, மற்றபடி வெளிதேசம் நிறையா இருக்குது. அந்த வில்லியம் என்ன பெரிய மறந்து போச்சு, இல்லை வில்லியம் கேரியா நினைக்கிறேன், சம்திங் ராங். சரி, வில்லியம்னு வரும். வில்லியம் பூத் இல்லையே, சரி, வில்லியம் கேரி, சாரி வில்லியம் கேரி, சரி தெரில, வில்லியம்னு வரும், இல்லா சொல்லக்கூடாது. சரிதானா? சரி, அவருக்கு மெத்தடிஸ்ட் சபையை அவர் தான் ஆரம்பித்தாராம். சரிதானா? முதல்ல சிஎஸ்ஐ நம்ம ஊரில் கிடையாது, அது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு கன்னியாகுமரியில் உள்ளதெல்லாம் எல்எம்எஸ், லண்டன் மிஷன் சொசைட்டி. திருநெல்வேலியில் உள்ளதெல்லாம் சிஎம்எஸ், கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி. தூத்துக்குடியில் உள்ளதெல்லாம் எஸ்பிஜி,
ஒரு ஸ்தாபனங்கள் வந்து இங்கிலாந்து தேசத்தில் வெளியில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஊழியம் செஞ்சாங்க. அதனால் சிஎம்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இவங்கெல்லாம் சண்டை போட்டு கிடந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்தர் எல்லாம் கூடி எப்போ சிஎம்எஸ் வேண்டாம், எல்எம்எஸ் வேண்டாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, சிஎன்ஐ சிஎஸ் உருவாக்கினாங்க. சரிதானா? மெஞ்ஞானபுரம் பார்த்தீங்களா? மெஞ்ஞானபுரத்தை கட்டின யார்? தேவ மனுஷன் ஜான் தாமஸ். மெஞ்ஞானபுரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண் பிள்ளை பேர் இருப்பாங்க. இந்த தாமஸ், ஜான் தாமஸ் பேர் இருப்பாங்க. சரிதானா? அவர் கட்டின ஆலயம் எத்தனை அடி உயரம் தெரியுமா? அந்த ஆலயம் மெஞ்ஞானபுரம் கோபுரம் சொல்லியிருக்கேன், 192 அடி. எத்தனை அடி? 192 அடி. ஆலயம் கட்டி முடிச்சு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 170 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 170 வருஷம் முன்னால எலக்ட்ரிசிட்டி கிடையாது, லிஃப்ட் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மேன் பவர் இவ்வளவு பவர் கிடையாது. மாட்டு வண்டி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க 32 வருஷம் ஆச்சாம். அவர் சிஎம்எஸ். இன்னைக்கு பாருங்க, அதில் ஒரு வாசகம் அவருக்கு அந்த ஆலயத்தை பண்ணிங்கன்னா, சிஎம்எஸ் ஆடு சிஎஸ்ஐ புல்லை மேயாது. சிஎம்எஸ் காரங்க வளர்க்குற ஆடு சிஎஸ்ஐ காரங்க வீட்டில் உள்ள புல்ல கூட அவர் கொள்கை, ஜான் தாமஸ் ஐயா கொள்கை. ஏன் 192 உயரம் தெரியுமா? இப்போ வந்து 100 காசு கொடுத்தா ₹1. அந்த காலத்தை அணா காலங்கள். அதனால 192 காசு கொடுத்தாலும் அந்த காலத்தில் ₹1. அதை மையமாக வைத்து எத்தனை உயரம்? 190. இன்னைக்கு அந்த ஊர் பேரூராட்சி தான். சுற்றி சுற்றி பார்த்தா பக்கத்து சின்ன கிராமங்கள் உண்டு, வெள்ளாளம் உண்டு, அரங்கன் விளை உண்டு, இதை சொல்லலாம், சின்ன சின்ன பரமங்குறிச்சி ஊர் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவளை இன்னைக்கு அதிகபட்சம் வேணால் ஒரு 1500 குடும்பம் இருக்கும். அப்போ 170 அது இருக்கல. மெஞ்ஞானபுரம் நிறைய இருப்பீங்க நினைக்கிறேன், அது விசுவாசிக்கிறேன். சரிதானா? அப்போ அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சவளை ஒரு 10 கிறிஸ்தவ குடும்பம் கூட இருந்திருக்காது. உண்மைதானே? அவங்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சா? ஆலயம் நிரம்பிடுச்சா? இன்னொன்று சாட்சி சொல்கிறேன். அந்த ஆலயத்தை ஒரு செய்தி கொடுக்க போய் அரங்கன் விலைக்கு ஒட்டஞ்சத்திரத்தை கொழும்பு ஸ்டோர்னு இருக்கு, அவங்க சொந்த ஊர் அரங்கன் விலை. முடிச்சுட்டு வெள்ளாள விலை செய்தி கொடுத்தேன். அதை முடிச்சுட்டு சியோன் பத்திரம் கொடுத்தேன். அதை முடிச்சு ஒரு மெஞ்ஞான பத்திரம் கொடுக்க சமயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு என்ன இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒன்றுமே இல்லைங்க, அங்கே ஆவியும் இல்லை. சொல்லுங்க, நம்மளே சரியில்லையே, பிற ஆவி எங்கிட்டு கூடி வரும்? நம்மகிட்டே அனல் இல்லையே, இப்போ எப்படி கூடி ஆவி வரும், அனல் வரும்? முழங்கால் பட்டா இடுப்பெல்லாம் வளையுது. எலும்பி நின்னா காலெல்லாம் குத்து எடுக்குது. வாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுன்னா வாயை திறந்தா கஷ்டமா இருக்குது, கொட்டாவியா வருது. இது என்ன ஆவியோ எனக்கு தெரியலை. எனக்கு அன்புக்குரிய தேவஜனமே, தரிசனம் என்பது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாரம். அல்லேலூயா. அந்த ஆலயம் நடந்த ஒரு சம்பவம், தேசம் ஒரு 17 வருஷத்துக்கு நினைக்கிறேன். ஒரு பாகால் ஒரு மாறு வேஷம் போட்டு ஊராக வந்து பிச்சை எடுப்போம் தெரியும். அந்த திருவிழா நடக்க சமயம் ஒரு குறிப்பிட்ட நபர் பெரிய நீண்ட சடை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை போட்டு கையில் ஒரு தீவெட்டி மாதிரி வச்சுக்கிட்டு திருவந்த ஆராதனை நடக்கு மஞ்சாம சிஎஸ்ஐ ஆலயத்தில். அந்த உருவத்தோட சட்டியோட இந்த சர்ச்சுக்குள்ள போய் ஒரு என்ன நடக்கு பார், நானும் முன்னால் போய் முழங்கால போடுவேன். அந்த சாமியாரை வழி பார்த்துறேன், இப்படி சொல்லிட்டு போனார். எல்லாம் வேடிக்கை பார்க்குது. காலை ஓய்வு நாள் பரிசுத்தார திருவந்த ஆராதனை. அந்த மெஞ்ஞாம சர்ச்சுக்கு வாசல்ல காலை வச்சார். தூக்கி கரண்ட் ஷாக் அடிச்ச போல் அடித்தூக்கிகள் விழுந்தார். சைடில் ஒரு பாதை உண்டு, குருவானத்தை அவங்க தட்டுறாங்க, எழும்புறாங்க, முடியலை. ஒரு கிராமத்தை வழக்க உண்டு, இந்த நாடியில் நெருப்பு போட்டு வத்தலை போட்டு வைப்பாங்க தெரியுமா, பல்லு கட்டிக்கிடுச்சு. அப்படிலாம் போடுறாங்க, திறக்கலை. கடைசியில் குருவான தெரிவிக்க அங்கே திருவந்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லிட்டார், இருங்கட்டும். முடிந்தது. உன்னால் போய் அவனுக்கு தள்ள கை ஜெபித்தாங்க. எழும்பினார், ரட்சிக்கப்பட்டார், ஊழியம் செய்கிறார், கிறிஸ்து ஜீவிக்கிறார். நிறைய சொல்ல தெரியுமா, நிறைய இருக்கிறாங்க சிஎஸ்ஹெச்எஸ் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்ப கதை ஊழியத்தை வரும்போது 33 வருஷம் முன்னால் சிஎஸ்ஹெச் சர்ச்சில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா, அல்லேலூயா எங்கள் வார்த்தையை சொல்லவே கூடாது. என்னது, ஞானஸ்தானத்தை குறித்து பேசவே கூடாது. கர்த்தருடைய கிருபை சொல்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தின்படி சொல்கிறேன், இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் கூட
ஆராதனை செய்யக்கூடிய கர்த்தர் பக்தி விருத்தியை கத்த கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் தடைபடாது. அவர் சகலத்தை சேவலவராக இருக்கு. ஆனால் நமக்குள்ள பிரிவினைகள் இது இன்னைக்கு இல்லை. பவுல் ஊழியம் செய்யும்போது இருந்துச்சு. சிலர் கேபாவை சார்ந்தவன், சிலர் அப்போல்லாவை சார்ந்தவன், சிலர் பேதுருவை சார்ந்த பாகுபாடு. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்க சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தே நான் சிபிஎம் நான் ஆர்சி இப்படி சொன்னீங்கன்னா எங்க போக முடியாது. ஆனா நமக்கு உணர்வு வரணும், நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். கிறிஸ்தவன் பேர் வச்ச பரலோகம் போய் விட முடியாது. கிறிஸ்தவன் அங்கத்தில் இருந்த பரலோகம் போய் விட முடியாது. நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பரலோகம் போய் விட முடியாது. நகை கட்டின பரலோகம் போய் விட, இதெல்லாம் அவரவர் இஷ்டம், அது குறை சொல்லல. ஆனால் நமக்குள்ள என்றைக்கும் எந்த விதமான பிரிவினைகள் திருச்சபைக்குள்ளோ குடும்பத்துக்குள்ளோ கிறிஸ்தவங்க மத்த வரவே கூடாது. பாகால வணங்குறவன் திருச்செந்தூருக்கும் போறான், திருப்பதிக்கும் போறான், பிரிவினை இருக்கா? இல்லை. இஸ்லாமியர்கள் உலகம் முழுது இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரிவினர் இருக்கா? சில பன்மையாக இருக்காங்க, அது சொல்லலை. அவங்களுக்கு எல்லாம் இஸ்லாமியர்கள். அந்த கிறிஸ்தவங்க மட்டும்தான். நீங்கள் எந்த சபைக்கு போறீங்க? எனக்கு அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் பகையை கலட்டாம நகையை கலட்டி புண்ணியம் இல்லை. உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லாம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டது பரிசுத்தம் இல்லை. கத்த சொல்ற சாமுவேலிடம், மனிதன் பார்க்கிறதுமா நான் என்ன செய்ய மாட்டேன், பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிற நானோ இருதயங்களை உள்ளிந்திரங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. அது நகை போடுறாங்க போடல ஒயிட், அது அவங்க இஷ்டம். அங்கே நான் குறை சொல்ல, நான் இந்த சட்டையை போய் கேட்டேன், மனைவி கேட்டேன், கருப்பா தெரியுதோ அப்படின்னேன். அதுக்கா ஐயா ஒயிட் போட்டிருக்காங்க, எனக்கு அன்புக்களே அது அவரை இஷ்டம், குறை சொல்ல. ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க, பரலோகத்தில் எப்படி நீங்கள் போன உடனே வாசலில் பேர் நிற்பார். யாருப்பா? ஐயா நான் சோமனூர் திருச்சபை. எந்த சர்ச்சி? சிஎஸ்ஐயா? இரு வேற ஃபைல் உனக்கு எடுப்பாரா? நீ எந்த சர்ச்சியா? நான் ரோமன் கத்தோலிக். ஐயோ அப்படியா? நான் சிஎஸ்ஐ நினச்சி நெத்தியில் பொட்டு இல்லையே, அதனால நான் சிஎஸ் உனக்கு அப்படியா இருக்கு, உனக்கு ஆர்சி வேற ஃபைல் தேடிக்கிட்டா இருப்பாரு. நியாய தீர்ப்புக்கு கத்தை எதை கூப்பிடுவா தெரியுமா? திருவாசிங்க சங்கீதம் 54 சீக்கிரம். தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். நமக்கு எது சாட்சி கொடுக்கும்? சத்தமா சொல்லுங்க. வானம் போய் சாட்சி கொடுக்கும். அண்ணன் சாட்சி கொடுக்க மாட்டாரு, அக்கா சாட்சி கொடுக்க மாட்டாங்க, புருஷ சாட்சி கொடுக்க. யார் கொடுப்பா? வானங்க சாட்சி கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ பேசாவிட்ட அந்த கல்லுகள் பேசும். ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். இந்த கல்லு பேசையா, உன் வீட்டுக்கு நிலவாசல் பேசும். பழைய ஏற்பாட்டு கால எகிப்து தேசத்தில் நிலவாசல் எதை பூச சொன்னார்? அப்ப அந்த நிலவாசல் உயிர் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு என் கூட வரும்போது தம்பி பேசிக்கிட்டு வந்தான். பில்லி கிரகாம் தேவ மனுஷன் ஒரு சாட்சி சொன்னாராம். இயேசு பிரயாணமாய் கப்பலில் போறார். திடீர் கொந்தளிப்பு வந்துச்சு. கடலை பார்த்து இறையாதே. அவர் அரமிக் மொழியில் சொன்னாரோ, அரபு மொழியில் சொன்னாரோ, தமிழில் சொன்னாரோ, இங்கிலீஷ் சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ பக்கத்தில் இல்லை, சரிதானா? ஆனால் இறையாத அமல சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்லையா? கடலுக்கு காது இருக்கா? கடலுக்கு காது இருக்கான்னு கேட்டேன். இல்லையா? இருக்கிறதுனால தான் அமைதியாச்சு. சொல்லுங்க. பேதுரு அமிழ்ந்து போகிறான், கடல் நடக்க கேட்டான், நடந்து வாப்பான்னாரு. இப்ப பேதுரு மட்டும் இந்த கடல் சுமந்து கொண்டு போச்சா இல்லையா? இயேசு நடந்து போனாரா இல்லையா? அவரு அப்ப அந்த கடலுக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை இருக்கா இல்லையா? நாம நினைக்கிறோம் எதை வேணா ஆண்டவர் கொடுத்தா செய்யா தப்ப போல செஞ்சுட்டு ஏசப்பா மன்னியும். நீ காலை சொல்லியிருப்பீங்களே, செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம், ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு சுகமே இல்லை. குருவான கையை தூக்கி கத்ததாமி உங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து ராஜ்ய கடை சேர்ப்பாரு. கோயமுத்தூர் கடல்ல கொண்டு சேர்ப்பாரு. வந்துரும். அதான் சொல்றீங்க, சொல்ல புரியுது. எனக்கு அன்புக்குரியவர்களே, கடலுக்கும் வல்லமை உண்டு. நீ நினைக்கிறீங்க என்ன வேணாச்சும் ஆண்டவர் எடுத்து ஒன்னு புரிந்து கொள்ளுங்க. கடலுக்கு வல்லமை உண்டு. என்ன வல்லம் தெரியுமா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடல் உள் வாங்கும். வாங்கலையா? செத்து போன அப்புறம் என்ன செய்யுது? சே வா, நாத்தன தேவையில்லை.
அந்த சுவாசம் இருக்கிற கடலை அவங்க மதிப்பு கொடுக்குங்க. சுவாசம் போன கடலை சீன் ரோட்டில் தள்ளிடுது. அப்போ அந்த கடலுக்கு உயிர் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கடல் காது இருக்கா? இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பிசாசுக்கு மட்டும் போனாரு இல்ல, கடலை மாதிரி நெல்லு. சூரியனுக்கு காது இருக்கா? இப்ப சொல்லுங்க ஆமாம்பீங்க. உன்னை கேட்ட யோசுவா சொன்னார்ல, சூரியனை நில் சங்கல் சொன்னாரா? என்ன மொழி சொன்னா நமக்கு தெரியாது, சரிதானா? ஆனா அந்த யோசுவா சூரியன்ட்டையும் சந்திரன் பேச முன்பா ஒன்று செஞ்சா தெரியுமா? கர்த்தரிடம் பேசின பின்பு சூரியனே நில், சந்திரனே நில். முதல்ல யார்கிட்ட அவர் பேசினாரு? ஏன்னா சூரியன் அவர் சொன்னாதான் கேட்கணும் யோசுவாவுக்கு தெரியும். யா சூரியனுக்கு காது இருக்கியா? சந்திரனுக்கு காது இருக்கியா? கண் இருக்கியா? கடலுக்கு வல்லம் இருக்கியா? நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். மாட்டுக்கு அறிவு இருக்கு, கழுதைக்கு அறிவு இருக்கு, ஆனால் என் ஜனமோ அறிவில்லையே, உணர்வில்லையே. எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனை லட்சங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். என் கண்புக்கு தேவச்சனமே, இன்னும் இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளை கண்டிப்பா ரட்சிக்கப்பட முடியாது. பரலோகத்துக்கு வெறுங்கையா போக முடியாது. உங்க காணிக்க பரலோகம் போகாது, தசபாகம் பரலோகம் போகாது. நீங்க கொடுக்கிற ஆலிச பணிவிட பரலோகம், இதெல்லாம் இம்மைக்குரிய நன்மை. தசம வேத படி சொல்றேன் என் கண்புக்குரியவர்களே, அந்நிய பாஷை பரலோகம் போகாது, தீர்க்க தசை பரலோகம் போகாது. தேவையா? தேவை. அந்நிய பாஷை எதுக்கு தேவை? பக்தி விருத்தி அடையும்படி. தீர்க்க எதுக்கு தேவை? ஜனங்கள் சீர்கெட்டு போகாமல் இருக்கும்படி. இதெல்லாம் தேவை. சபை வளர்ச்சி எல்லாம் தேவை. அப்போஸ்தல ஊழியம் தேவை, தீர்க்கதரிசி ஊழியம் தேவை, மேய்ப்பர்கள் தேவை, போதகர்கள் தேவை, சுவிசேஷம் தேவை. எல்லாம் சேர்ந்து யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு. இந்த வயிற்றுக்கு ஊழியம் செய்யக்கூடாதியா? எனக்கு அன்புக்கு வேதம் சொல்ல, பெரு வயிற்றின் நாய்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார், சோம்பேறி என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் முதலாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஞாயிற்று நாளிலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அந்த நாள் எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யூதா குமாரத்திகள் அந்த நாள் என்ன செய்வாங்களாம்? களி கூறுவார்கள். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 25:33. செம்மறி ஆடை வெள்ளாடுமா? யார் செம்மறி ஆடு? செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு தெரிஞ்சதானே. செம்மறி ஆடு தலை குனிஞ்சு நடக்குமிங்க. இப்போ தலை குனிஞ்சு நடக்க மாட்டுக்க. தவறாக நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முந்தி சில பெண் பிள்ளைகளை பெண் பார்க்க போனால் அந்த வீட்டில் நிறைய சொல்லுவாங்க, ஐயா இந்த பிள்ளை குனிஞ்ச தலை நிமிர மாட்டாய்யா. இதை கேட்டு 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 எனக்கும் காது புளிச்சு போச்சு. ஆனால் 6 மாதம் கழிச்சு இவ தலை மட்டும் நிமிர்ந்துருக்கும், வீட்டில் அத்தனை தவளை குனிய வச்சிருவா. செம்மறி ஆடு குனிஞ்சு நடக்கும், உண்மைதான். செம்மறி ஆட்டுக்கு ஒரு வல்லம் ஒன்று என்ன தெரியுமா? தேவையில்லாத உணவுப் பொருட்களை திங்காது. வெள்ளாட்டுக்கு சொல்லுவாங்க நஞ்சிலையும் 4 வாய் திங்கும்பாங்க. ஆனால் செம்மறி ஆடு இல்லை, தேவையில்லாத உணவை நீங்கள் கத்திரிக்காய் கொடுத்தா திங்காது. ஆனால் இப்போ உள்ள ஆடு எடி செஞ்சிருது. நான் ஒரு கிளி வளர்த்தேன். கிளி என்ன திங்கும்? பழம் திங்கும், சில கொட்டைகள் சாப்பிடும். ஆனால் நான் கொடுத்த வளர்த்த கிளி சிக்கன் சாப்பிடும், மட்டன் பீஸ் சாப்பிடும். ஏன்னா கொடுத்து எடுத்து செஞ்சுட்டேன், பழக்கிட்டேன். அதப்படி இந்த செம்மறி ஆடும் அந்த காலத்து செம்மறி கம்பேர் பண்ணாதீங்க. வேதம் சொல்லுகிறது, மயிர் வெட்டுகிறவனுக்கு முன்பாக வாயை திறவாதபடி சத்தமிடாத ஆடு சொல்லிருக்கு. ஆனால் மூல பைபிள் பார்த்தீங்கன்னா செம்மறியை போல மௌனமாக இருந்தாராம். எனக்கு அன்புக்குரியவர் வேதம் சாட்சி கொடுக்க வாழ்க்கையில் வலது பக்கத்தை நிக்கலை பார்த்து என்ன சொல்லுவாராம்? வாசிக்குமா? பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலகம் எப்போ? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக எதாயத்தம் பண்ணிச்சிருக்கிறேன், ராஜ்யம். அப்போ உலகமே உண்டாகல. அப்போ முதல்ல என்ன படைச்சிட்ட ஆண்டவர்? பரலோக ராஜ்யம். 6 நாளில் உலகத்தை படைத்தார். படைத்த மணிக்கு 6ஆம் நாள் யாரை படைச்சாரு? மனுஷனை. எல்லாத்தையும் படைச்சன கர்த்தர் மனுஷன் கடைசியாக படைச்சாரு, உண்டா இல்லையா? அப்போ
உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவர் அப்பமே கத்த வச்சு வைக்க மாட்டாரா? உலகம் உண்டானது முதல் அப்பமே கத்த ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அதே 44 வசனமா 41 சீக்கிரம். அப்பொழுது கத்த இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து, என்னவர்களே முதல்ல வலது பக்கத்தை கூட என்ன சொன்னாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட. இப்ப என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே. வீட்டில் வாசித்து பார்த்துக்கோ. யாரு சபிக்கப்பட்டவர் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49 சீக்கிரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யாரு? சபிக்கப்பட்ட ஜனம் யாரு? வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப யாருக்கு சாபம்? வேதத்தை அறியாத ஜனங்கள். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் வேதத்தை கொஞ்சம் அக்கறை இல்லைங்க. இதை கண்புக்குரியவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்ப 27:2. இந்த 5 சொல்லுது இல்லைங்க. சில பரிசுத்த வாட்டிகள் பைபிளுக்கு பின்னால் கடைசி ரேப்பருக்கு பேர பின்னால் தேடிக்கிட்டு இருக்காங்க. சில தம்பி மகன் குனிஞ்சு தேடுறாங்க. இதுலேயே தெரியுது நீங்க எந்த அளவு பைபிளை உற்சாகமாக வாசிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை அறியாத ஜனம் இடது பக்க கூட்டம் கவனுங்க. அதுக்காக பைபிளை வாசித்தவங்களாம் யோக்கியங்கன்னு சொல்லலை, அதையும் சொல்கிறேன். இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் இந்த ஆத்துமாவை எங்க போகுது? அப்ப இந்த வேதத்தை வாசித்த மட்டும் போதாது, வேதத்தை தூக்கின மட்டும் போதாது, வேதத்தை பார்த்தால் மட்டும் போதாது, இந்த வேதத்தின் படி தன் வாழ்க்கை நடந்து காண்பிக்க வேண்டும். அதை சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை அறியாத ஜனம் இடது பக்க கூட்டம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு வழி உண்டு, அது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். ஒரு நாள் உண்டு, அது வருகை நாள். ஒரு காரியம் உண்டு, அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஒன்று வாஸ்தவம் அடிக்கலாம். கடைசியாக பார்க்க ஒரு ஸ்தலம் உண்டு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாச ஸ்தலங்கள் உண்டு. அப்படி இராதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். போதும், ஒரு ஸ்தலம் உண்டு, அது நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஸ்தலம். அல்லேலூயா. பக்தன் பாடுதல்லையா, அது பொற்தள வீதி, அது பொற்பரன் வீதி. வீட்டில் போய் அதிசயமான ஒளிமய நாடாம் பாட்டை இப்போ போய் அது அர்த்தத்தை உணர்ந்து வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டது பூரா எங்கே இருக்கும்? அங்கே போத்தீஸ் கிடையாது, சேலகட்ட எடுக்க முடியாது, கணபதி கிடையாது, டிமார்ட் கிடையாது, அங்கே பசி கிடையாது. அண்ணன் சொன்ன போல காலி இருந்துச்சு மிட்டாய் கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே மழை இல்லை, பகல் இல்லை, இரவு இல்லை, குளிர் இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் கொடுக்க தகப்பன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்தலம். என்ன ஸ்தலம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43. எதுக்கு அந்த ஸ்தலனுக்கு அந்த குறிப்பிடுகிறார்? 1 ராஜாக்கள் 8:43. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் இதை கேட்டு இந்த ஆலயம் போதும். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் ஆலயத்தில் இருக்க ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். அப்ப ஆலயத்தில் செய்கிற ஜபம் எங்க கேட்கப்படுகிறது? சொல்லுங்க. அண்ணா ஜெபித்தா யார் கேட்டா? ஏலியா கேட்டான்? புருஷ எல்கானா கேட்டானா? அடுத்தவா பெனினா கேட்டாளா? இல்ல பிள்ளை கட்டிச்சா? இல்ல ஏலி பிள்ளை ஒப்பினி பினகாஸ் கட்டிச்சா? கேட்கல. யார் கேட்டா? பரலோகத்தின் தேவன் கேட்டார். அப்ப இந்த ஆலை செய்யப்படும் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பரலோகத்தின் வாசஸ்தலம் என்ன வருகிறது? அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 9 மணிக்கு சொல்லுங்க. 9 மணி 8:30 7:10 7 மணிக்கு நான் 5 வருஷமான வாரேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 6 வருஷம் வந்திருக்கேன் நினைக்கிறேன். சாதானா எனக்கு யோசித்து பாருங்க. கரெக்டாக நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கிட்டு வரலாமா வரக்கூடாதா? யோசித்து பாருங்க. ட்ரெயினை பிடிக்க போகிறோம், ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம், 2 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி போய் ஏர்போர்ட்டில் போய் காசையும் கொடுத்து
10,000 ரூபாயும் கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பரிதாபமாக நிற்கிறோம். ஏர்போர்ட் வாசலில் போய் கொஞ்சம் சட்டை கட்ட கிழிஞ்சிருந்துச்சுன்னா இவனை 10 ரூபா காசையும் போட்டு போயிடுவான். எதுக்கு? 1 மணி நேரம் பிரயாணத்துக்கு, 2 மணி நேரம் பிரயாணத்துக்கு. இந்த கொரோனா டைம் நான் வெளிதேசத்துக்கு போயிருக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஏர்போர்ட்டு சொல்லிட்டான் 5 மணி நேரத்துக்கு முன்னால் வரன்ட்டான். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் எத்தனை மணி நேரம்? வழக்கம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 3 மணி நேரம் முன்னால் போவோம், 5 மணி நேரம் முன்னால் வந்துட்டான். அடிச்சு புரண்டு காரை பார்த்தீங்கன்னா அது சும்மா பறக்கத்தான் செஞ்சது. அந்த ஒரு நம்ம ஊரை மாதிரி ஓட்ட முடியும், இப்படிலாம் ஓட்ட முடியாது. அடிச்சு புரண்டு கடைசி பார்த்தா பிரதர் டைம் ஆச்சு, பிரதர் டைம் 5 மணி நேரம்ட்டான், உங்கள் டிக்கெட் கேன்சல் ஆகக்கூடாது, 88,000 போச்சு. நமக்கு அதெல்லாம் கவலை. ஐயோ 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 போனா அவன், சார் நீங்கள் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்ட சர்டிஃபிகேட் இருக்காங்க, அது எங்கேயா இருக்குது? ஐயோ இந்தியாவில் இருக்குது, அது இருந்தால் தான் ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க. அதை செக்கிங் பண்ணி அப்புறம் டவுன்லோடு பண்ணி அதை போட்டு பிரிண்ட் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ண பிரிண்ட் அவுட் போட முடியல. அப்புறம் கொண்டு செல்ல இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டாங்க வெள்ளக்காரன். அப்புறம் அடுத்த இன்னொரு ஆட்டை சொல்லி அவர் பேடகத்துக்கு ஐபேட் போட்டு அவர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேர் பண்ணி காமிச்சப்பரு ஓகே அப்படி நம்பரை குச்சி அனுப்புகிறான். ஒரு 10 மணி பிரயாணத்துக்கு 88,000 ரூபா கொடுத்து பிச்சைக்காரன் கணக்கு அவன்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்கு? சார் 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 சார்னு கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் இதே பரலோகத்துக்கு 1000 வருட அரசாட்சியில் போய் அப்பாவை முகமுகமாய் பார்ப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் உங்களை முன்னக்கூட்டி ஆலயத்தை வர முடியாதா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் நல்லா இருக்கு இல்லையா? சரி, கர்த்தருக்கு காத்திராதபடி 10 மணிக்கு ஆராதனைக்கு 10:15 வருகிறவர்கள் சொல்லுங்க. 9:45 வர்றவங்களுக்கு ஏசாயா நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். 10:15 10 மணி ஆராதனைக்கு 10:15 வர்றவங்களுக்கு என்ன நடக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் சிறிய பலன் அடைந்து கழுகா வாத்தை போல உயர எழும்ப முடியாதபடி இப்படி பெண்குவின் பாருங்க, இந்த பிள்ளைகளை கூட்டு போயிடலாம் ஐயா. பெண்குவின் கணக்கா நடக்கவும் முடியாது, இப்படி நினைச்சுவாங்க நடந்து போவார்கள். அவர்கள் எங்க நடக்க சோர்வடைய, எங்க ஓட, எங்க களைப்பு வர அவர்கள் பெண்குவினை போல இருப்பார்கள். நல்லா இருக்குல்ல? இது மறக்கவே முடியாதுமா. என் உயிருள்ள வரைக்கும் 5 வருஷம் மறக்கவே மாட்டேன். எனக்கு அன்புக்குரிய தேவஜனமே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை பண்ற ஜெபம் எங்க கேட்கப்படுதான்? அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் சீக்கிரம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவர் எங்க இருக்கிறாராம்? பார்க்கிறது. எப்படி கைதற்றா, எப்படி வொர்ஷிப் பண்றாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, இதெல்லாம் பாப்பார் ஐயா, பார்க்கிறார் ஐயா. வசனம் சொல்லுது, என் உட்கார்ந்து இருக்குதலையும் எழுந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை தூரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவரோடு பேசும்பொழுது அதை கர்த்தர் கவனித்து கேட்பாராம். நீங்க எப்படி உட்கார்றத பார்க்கிறாரியா, எப்படி எழும்புங்க பார்க்கிறாரு. துன்மார்க்க ஆசை அடக்குறியா பார்க்கிறார். பரிகாசம் உட்காரியா கதை பார்க்கிறார். சங்கீதம் 1:1 எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? இந்த வசனம் யாருக்கு தெரியுமா? இந்த வசனம் யாருக்கு? நான் உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. முதல் அப்போஸ்தலன் யாரு? அன்பா இருந்த சீஷன் யாரு? யோவானும் பேதுரு 2:2. ரொம்ப அன்பா இருந்தவன் யாரு? உயிர்த்தெழுந்த பின்பு யார்ட்ட ஆண்டவர் கேட்டார்? நீ என்னிடத்தில் பேதுருட்ட. அவன் அதிக அன்புள்ளவர் யாரு? பேதுரு. இந்த பேதுரு தான் சங்கீதம் 1:1க்கு நெருங்கின சொந்தக்காரர். எத்தனை முறை மறுதலித்தார்? இயேசுவை சிலுவை அறையில் கொண்டு போயிட்டாங்க. இவர் போய் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பெண்களா உட்கார்ந்து இருக்காங்க, ஆண்கள். அதுல போய் நம்ம ஆளு சொல்லுங்க. சாலமன் மண்டபத்தில் என்ன செஞ்சாரு? நடந்துகிட்டு இருக்கார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும்
அவர் பிடிச்சிட்டு ஒரு கற்பனை தான். இயேசு பிடிச்சு போயாச்சு. பேதுருக்கு தான் முதல் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. கீ ஆற்று இருக்கு. எந்த கீ? பாதாள கீயா? பரலோகத்துக்கு யாற்று இருக்கு? பேதுருக்கிட்ட இருக்கு. சரிதானா? இப்போ இவர் சொன்னாதான் அங்கே டோர் என்ன செய்யப்படும். அப்போ சென்சார் ரிமோட் யார் கையில் இருக்கு? பேதுரு கையில் இருக்கு. ஆனால் பரலோகம் ரெடியாக இருக்கு. ஆனால் ஒரு கற்பனை தான். இயேசு பிடிச்சு போயிட்டாங்க. இந்த பேதுரு என்ன செஞ்சிருக்கலாம்? யூதா செத்து போயிட்டார். 11 பேர் கூட்டு, யோவான் வாங்க, எல்லாம் வாங்க, ஆண்டு போயிட்டாங்க. நம்ம போய் இவ்வளவு நேரம் தான் ஜபம் பண்ணல, விழித்திருந்து இப்பமாச்சு ஜபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜபம் பண்ணியிருந்தா அவன் காதை வெட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? சொல்லுங்க. மறுதளிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? ஆண்டவர் அந்த மனுஷன் தெரியாதுன்னு சொல்லி சத்தியமணி சபிக்க வேண்டிய வார்த்தை வந்திருக்குமா? வந்திருக்காது. சிலுவையில் அவர் கடைசி தலைகளை சாகடிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? வந்திருக்காது. என்ன செய்ய தெரியுமா? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்தார். பாவிகளை வழியில் போய் நீயும் கலிலேயன் தானே? இல்லை இல்லை இல்லை. நெருப்பு காய்கிறத உட்கார்ந்தார். அப்போ சங்கீதம் 1:1 யாருக்கு சொந்தம்? நம்ம பேதுரு அண்ணாச்சிக்கு சொந்தம். நமக்கு நெருங்கின சொந்தக்காரர் யார் தெரியுமா? இன்னொருத்தர் நமக்கு தோமா அண்ணாச்சி. அவர் நம்ம ஊருக்கார். பத்திங்களா? தோமா இந்த வாப்பா, உன் விரல கொண்டா. எதில் போட போறப்பா? கையில் போட போறியா? விழாவில் போட போறியா? நோண்டிப்பார். அதே தோமா, இதே நம்ம ஊரில் தோமாவுடைய முதல் சீஷன் யார் தெரியுமா? முதல் சீஷன் தோமாவுக்கு. இதெல்லாம் பார்க்கறதே இல்லை போல என்ன கூகுளில். நம்ம திருவள்ளுவர் தாத்தா 1330 குறள்ல ஒரு குறள்ல கூட என்ன வராது தெரியுமா? எந்த விக்கிரங்க பேர் வராது. முதல் திருக்குறள் என்ன? யோவான் 1:1 என்னது? அப்ப ஆதி பகவான். பகவான் இந்து பேர் இல்லைங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்றோம் இல்லையா? இப்போ போய் ஹிந்தியில் போய் கர்த்தருடைய நாமம் அப்படி சொன்னா பரமேஸ்வர் அப்படிமா. கர்த்தருக்கு என்ன அர்த்தம் ஹிந்தியில்? பரமேஸ்வர். சதானா? தெலுங்குல போய் கர்த்தர் சொன்ன என்ன தெரியுமா? ஸ்ரீ பகவான். சதானா? மலாய் மொழியில், மலேசியா மலாய் மொழியில் போய் கர்த்தர் சொன்னா அல்லாஹ். ஆக மொத்தம் அல்லாஹ்னாலும் ஸ்ரீ பகவான்னாலும் பரமேஸ்வரனாலும் என்னதான் சொல்லுங்க. எனக்கு அன்புக்கு நிறைய பேர் நினைக்க அதெல்லாம் எப்படிங்க? இயேசுன்னா இயேசு தான். கொலோசையர் 4ஆம் அதிகாரம், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் போதும். அப்ப அந்த காலத்தில் கொலோசையர்கிட்ட யார் இருந்தா? இன்னொரு இயேசு இருந்தார். இயேசுங்கிற அந்த இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சேசையா, சேசு பாலன், சேசு ராஜி உண்டா இல்லையா? அதை போல இயேசுங்கிற பேர் யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுன்னு சொல்லி அன்றைக்கு பவுலடியார் கொலோசை சபை எழுதியிருக்கிறார். இயேசு நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் பேதுரு அன்னைக்கு முதலாக எருசலேம் ஆலயத்துக்கு போகும்போது சொல்றாரு, நாசரேத் ஊரானாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து. அதான் நசரேன, நாசரேத் ஊரானாகிய கிறிஸ்து. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, அதனால இந்த கடைசி காலத்தில் ஆண்டுச்சுல ஒரு ஸ்தலம் உண்டு. உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ணுவேன். அந்த ஸ்தலத்துக்கு யார் போ தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற மட்டும்தான் போவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்து யார் போக பாருங்க சீக்கிரம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அடுத்து யார் பரலோகத்துக்கு போவா? சொல்லுங்க. முதல்ல ஆளை ஜெபிக்கிறாங்க. ரெண்டாவது எதுல எளிமை இருக்கணும்? ஆவியில எளிமை இருக்கணும். எனக்கெல்லாம் தெரியும். என்னையா தெரியும்? சில சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகிட்ட போய் ஏய் உனக்கு ஒண்ணுமே தெரியாது கவனிங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு செல்ஃபோனில் ஏதாவது ஒரு படம், ஒரு பேர் வரும், எதாவது வரும். இது டவுன்லோடு பண்ண தெரியாது. இது யார்கிட்ட கேட்பான் தெரியுமா? யார்கிட்ட கேட்பான்? அந்த 5 வயசு ஒன்று வீட்டில் அலையுது பாருங்க, இங்கே வாடா, என்னதுடா பாட்டிக்கு எடுத்து கொடுறா. பாட்டிக்கு ஒன்று தெரியும், பச்சை பட்டர் அமுக்க தெரியும், சோப்பு பட்டம் அமுக்க தெரியும். இப்போ 90 வயசு பாட்டி திறமை பெருசா, 5 வயசு திறமை பெருசா? அப்போ என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது.
ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பெத்த பிள்ளைய கூட அற்பம் பேசக்கூட நினைக்கக்கூடாது. நிறைய தப்பு பண்ணுறோம். தாவீத எலியாபு என்ன சொல்லலாம், அற்பம் பண்ண, ஏய் உனக்கு என்ன வேலைங்க, ஆடு மேய்க்க விட்டு விட்டு இருந்த அவன் தான் யாரை கொண்டான்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுத்த ஆள் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டு, வானத்தின் இறங்கின ஜீவப்பம் நானே, நானே ஜீவப்பம் நான் சொல்லாரு. எல்லாத்தையும் அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு, எம்மா சீசை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாரு, சீசை கொடுத்தார். ஆனால் இயேசுக்கு அப்பம் கொடுத்த ஆள் யாருமா? மலை பிரசங்கத்தில் சீசனா ஒரு சின்ன பையன், எத்தனை வயசா இருக்கும் தான் பாருங்க, அல்லேலுயா சொல்ல அண்ணன் சொன்னாங்க, பிள்ளைய பத்தி அம்மா ஸ்தோத்திரம், அவன் சொல்றான் அல்லேலுயா. அவங்களுக்கு தெரியல. எனக்கு அன்புக்குரியவர்களே யோசித்து பாருங்க. அப்போ நான் நினைக்கிறேன், சொல்றாங்க பிள்ளைய பத்தி, சத்தம் போடாத. நான் என்ன சொல்றேன், அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. இவங்களை வச்சு அல்லேல சொல்ல முடியாது. இவங்க என்ன சொல்ல தெரியுமா, இங்க அல்லேல சொல்லனால காலேஜில் போய் ஏய் ப்ளீஸ் அப்படி இவங்க சைலண்ட் அப்படி இவங்க ஆர்டர் போட்டுருக்காங்க. அதே சைலண்ட் மகன்ட்டு செல்லுபடி ஆகலை, 5 வயசு பையன் செல்லுபடி ஆகலை. காலேஜ் உட்காந்துக்கிட்டு 20 வயசை கண்ட்ரோல் பண்றாங்க. 5 வயசு பையன் அல்லேலுயாங்க, இத்தனை சத்தத்தோட அல்லேலே வருது. அப்போ மலை பிரசங்கத்தில் ஆண்டவருக்கு அப்பம் கொடுத்தா யாரு? சின்ன பையன், சிறுவன், உதேசம் 6 வயசு தான் இருக்கணும். சதானா சரி, இவன் பெருசா, இவனை வளர்த்த அம்மா பெருசா? அம்மா தான் பெருசு. நமக்கு ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா, எளிமைக்கு சொல்றேன். வீட்டில் 2 துண்டு கடல் மீன் பொரிச்சோம்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது ஒரு மீனை பாதியாக பிச்சு கொடுத்து விடுவோம். மம்மி எனக்கு இன்னொன்று வைங்க மம்மி. ஏய் வா, ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் தின்னுபிடுவாங்க, நீ சாயங்காலம் வா, மம்மி உனக்கு பொரிச்சு வச்சிருக்கேன். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன புத்தி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் தூக்கி பேசுங்க, பிச்சைக்கார புத்தி தான் வரும். ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா? யார் கேட்டாலும் கொடு. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், பரலோக ராஜ்யம். அதனால தான் சிறு பிள்ளைகளை கொண்டு வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, ஏய் சரி சொல்றாங்க, அவட்ட கொண்டு போத, அதை தொந்தரவு பண்ணாத. எனக்கு அன்புக்குரியவர்கள், இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு எடுத்து வரவிடுங்கள், அவளை அரவணைத்து ஆசீர்வதித்து மகிழ்ந்தான். அடுத்து சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல நீ மாறலன்னா அல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் யாரா மாறணும்? இப்போ சின்ன பிள்ளை இருக்கு, ஒரு அடி அடிங்க, அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு இங்கே வாமான்னு சொல்லி ஒரு சின்ன சாக்லேட் தேங்க்யூ ஆட்டி அப்படி சொல்லிட்டு போ. நேற்று அக்கா வீட்டுக்கு தாமசன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பேரனுக்கு மகளையும் 10 வருஷம் கழிச்சு திடீர்னு பார்த்தோம், பேரனுக்கு அவங்க ஒரு கன் வாங்கி கொடுத்துருக்கோம், பிளாஸ்டிக் கன். அதை வச்சு அவன் டப்பு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எப்போவுமே சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இந்த கன்னு, இந்த ஆரோ, இந்த வில் அம்பு இருக்குல்ல, வாங்கி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு பாதிக்கக்கூடிய விளையாட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஆனால் சொன்னேன். ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்ககிட்ட சொல்லலை, மகாட்ட சொன்னேன், ஒலிவியாட்ட சொன்னேன், அம்மா ஒன்று பண்ணுமா, பிள்ளைக்கு இந்த மாதிரி டாய்ஸ் என்ன செய்யாத, இந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கி கொடுக்காதம்மா, இவங்க கொஞ்சம் நீ தூர போட்டுருமா, எடுத்து வச்சிருமா அப்படின்னு இவங்க மகாட்ட சொன்னேன். அந்த எத்தனை வயசு? 4 வயசு. நான் சொன்னது இவங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்காது, அவங்க மகட்ட விவரமாக சொன்னேன். சரிதானா? அந்த பையன் உடனே என்ன செஞ்சது தெரியுமா, அந்த கண்ணை தூக்கி ஒரு இடத்த கொண்டு போட்டுட்டு அவன் சொல்கிறான், இனிமேல் இந்த கண்ணை தொடவே மாட்டான் அப்படிங்கான். நான் நினச்சேன், தாமசனோட ஜான்சிக்கா விட அவன் தான் முதல்ல பரவத்து சாட்சியாக இருப்பான். ஏன் தெரியுமா, நான் சொன்னது அவங்க அம்மாட்ட, ஆனால் அவனுக்கு தெரியுது இது நான் செய்கிறது சொல்லுங்க தப்புன்னு தெரியுது. வைக்கல இதை மாதிரி உங்கள்கிட்ட போய் தாமசண்ணே ராஜ்குமார்னே நீங்கள் செல்லை மட்டும் கொஞ்சம் எடுக்காமல் இருங்கண்ணே அப்படின்னு ஒரு நாளைக்கு செல்லவே தொடாதீங்கன்னு கேட்பாங்களா? சொல்லுங்க. இப்போ தான் ஆண்டு சொல்றாரு, அந்த சின்ன பையன் அப்பத்தை கேட்டு கொடுத்துச்சுல்ல, அதை போல அந்த சின்ன பையன் சொன்னோன்னு கேட்டான் பாரு, அந்த சின்ன பிள்ளை போல நீங்க மாறுங்க. யாரை சொல்றாரு? 11-12 சீடர்களை பற்றி சொல்லுகிறார். சிறுபிள்ளை போல மாறு. அந்த பிள்ளை கபடற்ற இருதயம். என்ன இருதயம் சொல்லுங்க? கபடு இல்லைங்க. எனக்கு அன்புக்குரிய ஆவில் எளிமையில பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும், ஆலயத்தை ஜெபிக்க பரலோகத்தில் போக முடியும், சிறுபிள்ளை போல பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 8:5 வாசிப்பாருங்க. எபிரேயர் 8:5, இவர்கள் செய்யும் ஆராதனை, இவர்கள்
சோமனூர் கிறிஸ்து நாதர் ஆலயத்தை செய்யப்படும் ஆராதனை பரலோகத்து உள்ளவை சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்து இருக்குது. போதும். எதுக்கு ஒத்து இருக்குதா? அப்ப இந்த ஆலயத்தை நடக்க ஆராதனை எதோடு கதை கம்பேர் பண்றாரு? பரலோகத்தை கம்பேர் பண்றார். ஆகவே வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19. சீக்கிரம் வெளிப்படுத்தல் 11:19. எங்க இருக்க? பரலோகத்தில் என்ன இருக்கு? தேவ ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் போதும். என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கான்? உடன்படிக்கை எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் கத்தை என்ன கொடுத்தார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாத காலம் இருந்தது. அந்த வீட்டையும் அவள் குடும்பத்தை கத்த என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதிச்சார். அப்ப உடன்படிக்கை போட்டி போச்சு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். அவள் என்னெல்லாம் இருந்துச்சு? 10 கட்டைகள், கற்பலகை, ஆரோடைய துளித்த கோல், இன்னொன்னு மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சுருக்கமா சொல்ல என்ன சொல்லுமா? ஒரு கிண்ணம், ஒரு தங்க கிண்ணம், பொன் கிண்ணம், சாதாரண தங்க கிண்ணம், ஒரு குச்சி, ஒரு கல், 3 தான் இருந்துச்சு. இது எங்கெங்கெல்லாம் போச்சாங்க என்ன கிடைச்சது? வெற்றி. எங்கெங்கெல்லாம் போச்சாங்க என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம். இப்ப இந்த உடன்படிக்கப்பட்டு எங்க இருக்கு? பரலோகத்துல. எங்க இருக்கு? பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கு. அப்ப இந்த பூமியில உடன்படிக்கை பெட்டியாக கர்த்தருடைய வேதத்தை நடந்தால் தான் நீங்க எங்க போக முடியும்? அல்லேலூயா. எனக்கு அன்பு கூட. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அல்லேலூயா. ஒரு வழி உண்டு, ஒரு நாள் உண்டு, ஒரு காரியம் உண்டு, ஒரு ஸ்தலம் உண்டு. வழியாக இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்து வருகை நாளில் எதிர்கொண்டு ஓடி நியாய தீர்ப்பு நாளிலே கரைத்திரை அற்ற இல்லாத பரிசுத்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து நீங்களும் நானும் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய வலது பக்கத்து கூட்டத்தில் உங்களுக்காக உலக உண்டான முதல் நீங்கள் சுதந்திரிக்கூடிய ராஜ்யத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இயேசுவின் பத்து சொல்லலாம். இன்ப இயேசு ராஜாவை கண்கள் முடிச்சு ஜெபிப்போமா?